வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் குமாரோடைய அன்பு வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகம் தமிழ் புத்தகம் முழு புத்தகத்தையும் நம்ம இன்றைக்கி கேள்வி பதிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இயல் 1 அன்னை மொழியே வாழ்த்து பாடல். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் யார்? இதற்கான பதில் கா. சச்சிதானந்தன். மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்தோமே என்று சொல்லும் நூல் எது? இதற்கான பதில் கனிச்சாறு. அதுலேயும் குறிப்பாக தொகுதி 1 தான் இந்த பாட்டு வரி இருக்கும். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் தமிழ் உணர்வை உலகமெங்கும் பரப்பிய இதழ்களில் தவறானது எது? அவர் 3 இதழ் வச்சுருந்துருக்காருங்க. ஒன்று தென்மொழி, இன்னொன்று தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். கனிச்சாறு அப்படிங்கிறது அவருடைய நூல், இதழ் கிடையாது. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? இதற்கான பதில் மாணிக்கம். பெருஞ்சித்திரனாரின் நூல்களுள் பொருந்தாதது எது? இதற்கான பதில் மகபுகு வஞ்சி. அவர் எழுதியிருப்பார். என்சுவை 80, உலகியல் 100 எல்லாமே அவர் எழுதிய நூல்கள். ஏறு 70 இதை கம்பர் எழுதியிருப்பார். ஸோ இந்த நூல் தான் தவறு. தமிழுக்கு கருவூலமாக அமைந்த திருக்குறள் மெய்ப்பொருளுரை என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கான பதில் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். நல்ல கவனிங்க, திருக்குறள் மெய்ப்பொருளுரை அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இயல் 1 பகுதியில் இருக்கிற தமிழ்ச்சொல் வளம். தமிழ்ச்சொல் வளம் என்ற கட்டுரை எழுதியவர் யார்? இதற்கான பதில் தேவநேய பாவாணர். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான பதில் தேவநேய பாவாணர். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர், உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்தவர் யார்? இதற்கான பதில் தேவநேய பாவாணர். தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர், உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்தவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலை திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யார்? இதற்கான பதில் தேவநேய பாவாணர். உலகப் பெருந்தமிழர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான பதில் ரா. இளங்குமரனார். உலகப் பெருந்தமிழர் ரா. இளங்குமரனார். சொல்லாராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார் யார்? இதற்கான பதில் ரா. இளங்குமரனார். இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் பெற்ற இருவர் யார்? இதற்கான பதில் திருவி கல்யாணசுந்தரனார். இவரும் ரா. இளங்குமரனார் இவரும் இந்த 2 பேரும் கண்களை மூடிக்கிட்டே எழுதுவாங்க. ரா. இளங்குமரனார் எழுதிய நூல்களுள் சரியானது எது? இதற்கான பதில் திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, புறத்திரட்டு உரை, யாப்பெருங்கல உரை எல்லா நூலையும் அவர் தான் எழுதியிருக்காரு. நல்லா கவனிங்க, திருக்குறள் மெய்ப்பொருளுரைன்னு சொன்னால் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ரா. இளங்குமரனார் எழுதிய நூல்களுள் சரியானது எது? இதற்கான பதில் இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவாணர் வரலாறு எல்லாத்தையுமே எழுதியிருப்பார். கிளையின் பிரிவுகளை பொறுத்துக. இதற்கான பதில் குச்சியின் பிரிவு இணுக்கு, போத்தின் பிரிவு குச்சு, சினியின் பிரிவு போத்து, கவையின் பிரிவு கொப்பு. இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கூட கேட்டுட்ருக்காங்க. காய்ந்த அடிகளை பொறுத்துக. இதற்கான பதில் சுள்ளி அப்படிங்கிறது காய்ந்த குச்சி, விறகு என்பது காய்ந்த சிறு கிளை, வெங்கலி என்பது காய்ந்த களி, கட்டை என்பது காய்ந்த கொம்பு, காய்ந்த கவை, காய்ந்த அடி இது வரும். புவி நிலைகளை பொறுத்துக. இதற்கான பதில் அரும்பு அப்படிங்கிறது பூவுடைய தோற்ற நிலை, போது அப்படிங்கிறது பூவுடைய விரியத் தொடங்கும் நிலை, வி என்பது பூ கீழே விழுந்த நிலை, செம்மல் என்பது பூ வாடின நிலை. இதிலிருந்து கேள்விகள் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கெட்டுப்போன காய்கனி வகைகளை பொறுத்துக. இதற்கான பதில் சூம்பல் அப்படின்னா நுனியில் சுருங்கிய காய், சிபியல் அப்படின்னா சுருங்கிய பழம், அழியல் அப்படின்னா குழுகுழுத்த பழம், சொண்டு அப்படின்னா பதறாய்ப்போன மிளகாய். கெட்டுப்போன காய்கனி வகைகளை பொறுத்துக. இதற்கான பதில் கூகைக்காய் அப்படின்னா கோட்டான் அமர்ந்த காய், தேரைக்காய்னா தேரை அமர்ந்த காய், அல்லிக்காய்னா தேரையால் கெட்ட தேங்காய். நல்லா கவனிங்க, தேரையால் கெட்டுப்போன தேங்காய்க்கு அல்லிக்காயின் பேர். ஒல்லிக்காய் என்றால் தென்னையில் கெட்ட காய்.
தமிழ்நாட்டில் நெல்லில் எத்தனை உள் வகைகள் உள்ளன? இதற்கான பதில் 60 வகைகள் இருக்குது. வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை என்ன? இதற்கான பதில் எல்லாமே மணி வகை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இயல் 1 பகுதியில் இருக்கிற இரட்டுற மொழிதல். சந்தக்கவிமணி என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான பதில் தமிழ் அழகனார். தமிழ் அழகனாரின் இயற்பெயர் என்ன? இதற்கான பதில் சண்முக சுந்தரம். தமிழ் அழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார்? இதற்கான பதில் 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழ் அழகனார் குறிப்பிடுவது என்ன? இதற்கான பதில் வணிக கப்பல்களும் 50 காப்பியங்களும். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று பாடியவர் யார்? இதற்கான பதில் மகாகவி பாரதியார். போர்ச்சுகல் தலைநகர் லிஸ்பனில் 1554 கார்டிலா என்னும் நூல் முதலில் எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது? இதற்கான பதில் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்திருப்பாங்க. நல்லா கவனிங்க, போர்ச்சுகல் நாட்டுடைய தலைநகர் லிஸ்பன் 1554 அங்கே கார்டிலா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இந்திய மொழிகளில் மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறிய மொழி எது? இதற்கான பதில் தமிழ் மொழி தான். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? இதற்கான பதில் மலேசியா. பன்மொழி புலவர் என அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான பதில் அப்பாத்துரையார். அடுத்து நாம் பார்க்க போகிறது இயல் 1 பகுதியில் இருக்கிற உரைநடையின் அணிகலன்கள். உரைநடையின் அணிகலன்கள் என்ற கட்டுரையின் ஆசிரியர் யார்? இதற்கான பதில் எழில் முதல்வன். எழில் முதல்வனின் இயற்பெயர் என்ன? இதற்கான பதில் மா ராமலிங்கம். எழில் முதல்வனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது? இதற்கான பதில் புதிய உரைநடை. 1983 உருவாக்கப்பட்ட முதல் தமிழ் கணனியின் பெயர் என்ன? இதற்கான பதில் திருவள்ளுவர். குறிஞ்சி மலர் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான பதில் பார்த்தசாரதி. உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவகமாகும் என்றவர் யார்? இதற்கான பதில் தண்டி. களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகைதான் அதற்கு சான்று என்றவர் யார்? இதற்கான பதில் அறிஞர் அண்ணா. எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்துவதை டேஸ் என்கிறோம். இதற்கான பதில் இணை ஒப்புன்னு சொல்லுவாங்க. மழையும் புயலும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான பதில் ராமசாமி. உயிரற்ற பொருட்கள் உயிர் உள்ளன போலவும் உணர்வு இல்லாத பொருட்களை உணர்வு உடையன போலவும் கற்பனை செய்வதற்கு பெயர் என்ன? இதற்கான பதில் இலக்கணை. இங்கே ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா இலக்கணை என்பது கரெக்டு. தமிழ் இன்பம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான பதில் ராபி சேதுப்பிள்ளை. நாட்டுப்பற்று என்னும் கட்டுரை தொகுப்பின் ஆசிரியர் யார்? இதற்கான பதில் வரதராசனார். பெரியாருடைய பெரும் பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல, ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம், ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன் என்றவர் யார்? இதற்கான பதில் அறிஞர் அண்ணா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இயல் 1 பகுதியில் இருக்கிற அளபடை. மொழியுடைய முதல், இடை, கடை ஆகிய 3லும் வரும் அளபடை என்ன? 3 இடத்துலையும் வருங்க. இதுக்கான பதில் செய்யுளிசை அளபடை. இது மட்டும்தான் 3 இடத்துலையும் வரும். முதலையும் வரும், இடையிலும் வரும், கடையிலும் வரும். ஒரு மொழி ஒரு பொருள் எனவாம், தொடர்மொழி பல பொருள் என பொது இருமையும் ஏற்பன என்று கூறும் நூல் என்ன? இதற்கான பதில் நன்னூல் தான் அப்படி குறிப்பிடுகிறது. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யார்? இதற்கான பதில் கவிமணி தேசிக விநாயகனார். தென்னாடு விலங்குறத் திகழ்ந்ததின் மொழியே ஊனினும் ஒளிர்வூரும் ஒன்தமிழ் மொழியே என்று பாடியவர் யார்? இதற்கான பதில் நமச்சிவாயர். அடுத்து நாம் பார்க்க போகிறது இயல் 2 பகுதிக்கு நம்ம போகிறோம். அதில் இருக்கிற கேட்கிறதா என் குரல் அப்படிங்கிற கட்டுரையை பார்க்க போகிறோம். மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் யார்? இதற்கான பதில்
திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருப்பார். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று பாடியவர் யார்? இதற்கான பதில் அவையார் தான் பாடியிருப்பாங்க. பொறுத்துக. ஒவ்வொரு திசையிலிருந்தும் காற்று வீசும், அதற்கு ஒவ்வொரு பேர் இருக்குது. கிழக்கு பகுதிக்கு குணக்குன்னு பேர், மேற்கு பகுதிக்கு குடக்குன்னு பேர், வடக்கு பகுதியிலிருந்து வீசினா வாடை காற்று, தெற்கு பகுதியில் வீசினா தென்றல் காற்று. வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்னும் நூல் எது? இதற்கான பதில் சிலப்பதிகாரம் கூறுகிறது. பத்மகிரிநாதர் தென்றல் விடுதூது என்னும் நூலை எழுதியவர் யார்? இதற்கான பதில் பலபட்டடை சொக்கநாத புலவர். நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பீர் செந்தமிழின் பின் உதித்த தென்றலே என்று பாடியவர் யார்? இதற்கான பதில் பலபட்டடை சொக்கநாத புலவர். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவ என்று கூறும் நூல் என்ன? இதற்கான பதில் புறநானூறு. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவ என்று பாடியவர் யார்? இதற்கான பதில் புறநானூரில் இருக்கு. பாடியவர் வெண்ணி குயத்தியார். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவ என்று புகழப்படும் மன்னன் யார்? இதற்கான பதில் கரிகால சோழன். இங்கே இருக்கு, கரிகால சோழனை தான் புகழ்ந்து பாடியிருப்பாங்க. கிரேக்க அறிஞர் யார் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார்? இதற்கான பதில் ஹிப்பலஸ். இவர் தான் பருவக்காற்று என்னங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. பருவக்காற்றின் உதவியுடன் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான பதில் கிபி 1ஆம் நூற்றாண்டு. வழிமிகின் வழி இல்லை என்று கூறும் நூல் என்ன? இதற்கான பதில் புறநானூரில் தான் இந்த வரி இருக்குது. வழிமிகின் வழி இல்லை என்று பாடியவர் யார்? இதற்கான பதில் ஐயூர் முடவனார். கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை புறநானூரில் பாடியவர் யார்? இதற்கான பதில் மருதன் இளநாகனார். உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடம் பெற்றுள்ளது? இதற்கான பதில் 5ஆம் இடம் பெற்றுள்ளது. இந்தியாவில் காற்றாலை உற்பத்தியில் முதலிடம் பெறும் மாநிலம் எது? இதற்கான பதில் முதலிடம் தமிழ்நாடு. உலகிலேயே அதிக அளவு காற்றை மாசுபடுத்தும் நாடுகளில் இந்தியாவின் இடம் என்ன? இதற்கான பதில் இந்தியாவுடைய இடம் 2வது இடம். இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் காற்று எத்தனையாவது இடத்தை பெறுகிறது? இதற்கான பதில் 5வது இடத்தில் இருக்குதுங்க. குளிர்பதன பெட்டியிலிருந்து வெளியேறும் ஓசோன் படலத்தை தாக்கும் நச்சுப்பொருள் என்ன? இதற்கான பதில் குளோரோஃப்ளோரோ கார்பன். உலக காற்று தினம் என்று கொண்டாடப்படுகிறது? இதற்கான பதில் ஜூன் 15. ஒன்றே உலகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான பதில் தனிநாயகம் அடிகளார். எந்த நாட்டில் மன்னர்களின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை பாடுகின்றனர்? இதற்கான பதில் தாய்லாந்து நாடு. அடுத்து நாம் பார்க்க போகிறது இயல் 2 பகுதியில் இருக்கிற காற்றேவா அப்படிங்கிற பாரதியார் எழுதிய பாடலை பார்க்க போகிறோம். நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்டப்படுபவர் யார்? இதற்கான பதில் மகாகவி பாரதியார். இப்படி சொன்னவர் யாருன்னு கூட கேட்கலாம். பாரதிதாசன் தான் இவரை சொல்லியிருப்பார். கேலிச்சித்திரம், கருத்துப்படம் ஆகியவற்றை தமிழில் முதலில் உருவாக்கியவர் யார்? இதற்கான பதில் பாரதியார். பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் என்னென்ன? இதற்கான பதில் இந்தியாவிலையும் பணியாற்றியிருப்பார், சுதேசமித்திரன் பத்திரிகையிலும் பணியாற்றியிருப்பார். இந்தியா சுதேசமித்திரன். ஆங்கிலத்தில் ப்ரோஸ் பொயட்ரி என்பதை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யார்? இதற்கான பதில் பாரதியார். புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமான வசன கவிதையை தமிழில் முதலில் எழுதியவர் யார்? இதற்கான பதில் பாரதியார். அடுத்து நாம் பார்க்க போகிறது இயல் 2 பகுதியில் இருக்கிற முல்லைப்பாட்டு. பொறுத்துக. நேமி அப்படின்னா சக்கரம், கோடு என்றால் மலை, சுவல் என்றால் தோல், விருச்சி என்றால் நற்சொல். பொறுத்துக. இதற்கான பதில் தூவி என்றால் தூவி, நனந்தலை உலகம் என்றால் அகன்ற உலகம், கொடுஞ்செலவு என்றால் விரைவாக செல்லுதல்,
நறுவி என்றால் நறுமணமுடைய மலர்கள். வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர் செல்ல நிமிர்ந்த மால் போல. இவ்வரிகளில் குறிப்பிடப்படும் இறைவன் யார்? இதற்கான பதில் திருமால். அவர் தான் சொல்கிறாங்க. இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் என்ற உரிபொருள் கொண்ட திணை எது? இதற்கான பதில் முல்லை. முல்லைக்கு தான் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் வரும். முல்லை நிலத்தின் சிறு பொழுது என்ன? இதற்கான பதில் மாலை. முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளை கொண்டது? இதற்கான பதில் 103 அடிகளை கொண்டது. முல்லைப்பாட்டு எந்த பாவகையால் இயற்றப்பட்டது? இதற்கான பதில் ஆசிரியப்பா வகையால் இயற்றப்பட்டிருக்கும். 10 பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் எது? இதற்கான பதில் முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டை எழுதியவர் யார்? இதற்கான பதில் நப்பூதனார். பாடு இமில் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி யாது? இதற்கான பதில் கடல் நீர் ஆவியாகி மேகமாகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இயல் 2 பகுதியில் இருக்கிற புயலிலே ஒரு தோணி. கப்பித்தான் எனப்படுபவர் யார்? கப்பித்தான் என்றால் தலைமை மாலுமி. தொங்கான் எனப்படுவது என்ன? இதற்கான பதில் தொங்கான் என்றால் கப்பல் என்று பொருள். வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை எந்த ஆண்டில் தொடங்கியது? இதற்கான பதில் சரியா 2000ஆவது ஆண்டில் தொடங்கியிருக்கும். உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் அமைந்துள்ள இடம் எது? இதற்கான பதில் புதுடெல்லியில் தான் இருக்குது. மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் 2004 செப்டம்பர் முதல் புயல்களுக்கு பெயர் வைக்க எத்தனை பெயர்களை பட்டியலிட்டுள்ளது? இதற்கான பதில் 64 பெயர்கள். இந்தியா புயலுக்கு வைத்த பெயர்களில் சரியானது எது? இதற்கான பதில் அக்னி அப்படிங்கிற பேர் இந்தியா கொடுத்தது, ஆகாஷ் அப்படிங்கிற பேர் இந்தியா கொடுத்தது, பிஜ்லி, ஜல் எல்லாமே இந்தியா கொடுத்த பெயர்கள் தான். லெஹர் என்ற சொல்லின் பொருள் என்ன? இதற்கான பதில் லெஹர்னா அலை. புயலுக்கு பெயர் வைத்த நாடுகளை பொறுத்துக. இதற்கான பதில் லெஹர் என்ற பெயரை இந்தியா வைத்தது, கஜாப் என்ற பெயரை இலங்கை வைத்தது, பெய்ட்டி என்ற பெயரை தாய்லாந்து வைத்தது. இடம்பொறி புயல் தாக்கும் நாடுகளில் பொருந்தாதது எது? இதற்கான பதில் அமெரிக்கா, ஜப்பான், சீனா இந்த 3 நாடுகளையும் தாக்குவது இடம்பொறி புயல்கள். ஆஸ்திரேலியாவை தாக்காது. எந்தெந்த நாடுகளில் வலம்புரி புயல்கள் தாக்குகின்றன? இதற்கான பதில் ஆஸ்திரேலியாவில் வலம்புரி புயல் வரும். ஹவாய் தீவு இங்கேயும் வலம்புரி புயல் தான் வரும். கொரியாலிஸ் விளைவு கண்டறியப்பட்ட ஆண்டு எது? இதற்கான பதில் 1835. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது? இதற்கான பதில் புயலிலே ஒரு தோணி. புயலிலே ஒரு தோணி என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான பதில் பா. சிங்காரம். பா. சிங்காரம் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்? இதற்கான பதில் சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்தவர். பா. சிங்காரம் வேலை தேடி சென்ற நாடு எது? இதற்கான பதில் இந்தோனேசியா போயிருப்பார். பா. சிங்காரம் பணியாற்றிய நாளிதழ் எது? இதற்கான பதில் தினத்தந்தி. பா. சிங்காரம் மாணவர்களின் கல்விக்காக வழங்கிய நன்கொடை எவ்வளவு? இதற்கான பதில் 7.5 லட்சம் ரூபாய். பல்பல பலவின் பயங்கிழு கொல்லி என்று கூறும் நூல் என்ன? இதற்கான பதில் அகநானூரில் தான் இந்த பாட்டு வரி இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இயல் 2 பகுதியில் இருக்கிற தொகைநிலை தொடர். தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? இதற்கான பதில் 6 வகைப்படும். சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு தொக்கி வருவதற்கு பெயர் என்ன? இதற்கான பதில் இரு பெயரொட்டு பண்பு தொகை. பெரிய மீசை சிரித்தார் என்பது என்ன? இதற்கான பதில் அன்மொழி தொகை. இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் என்ன? இதற்கான பதில் சிலேடை அணி. பொறுத்துக. ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு குணம் இருக்குது. இலுப்பைப்பூ இனிப்பானவை, பாதிரிப்பூ குடிநீருக்கு தன் மனத்தை ஏற்றும், ஆலமலர் காண்பதற்கு அரியதாக இருக்கும், பாங்கர் மலர் இதுதான் மலர் என்று உறுதியாக அறிய இயலாது. இதை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு கூட கேள்வி வந்திருக்கு. உலகின் மிகச்சிறிய தவளை என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான பதில் எஸ். ராமகிருஷ்ணன்.
அடுத்து நாம் பார்க்க போகிறது இயல் 3 பகுதி. இயல் 3 பகுதியில் விருந்து போற்றுதும் அப்படிங்கிற ஒரு கட்டுரை இருக்குது, பார்த்தரலாம். விருந்தே புதுமை என்று கூறியவர் யார்? இதற்கான பதில் இப்படி சொன்னவர் தொல்காப்பியர். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக குறிப்பிட்டுள்ளவர் யார்? இதற்கான பதில் இப்படி சொன்னவர் கம்பர். விருந்தினருக்கு உணவிடுவோரின் முக மலர்ச்சியை ஓமையாக்கி கூறியவர் யார்? இதற்கான பதில் ஜெயங்கொண்டார். உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் என்று பாடியவர் யார்? இதற்கான பதில் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்று கூறும் நூல் என்ன? இதற்கான பதில் நற்றிணை. வறிய நிலையில் உள்ள நிலையிலும் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி உணவளித்த செய்தியை கூறும் நூல் என்ன? இதற்கான பதில் புறநானூறு. விருந்தினரை உபசரிப்பதற்கு கருங்கோட்டு சீரியாலை பணயம் வைத்த செய்தியை கூறும் நூல் என்ன? இதற்கான பதில் புறநானூறு. நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் உணவும் கொடுத்தனர் என்ற செய்தியை கூறும் நூல் என்ன? இதற்கான பதில் சிறுபானாற்றுப்படை. என்ன சொல்லியிருக்கு? நெய்தல் நிலத்தவர்கள் பாணர்களை வரவேற்று அவங்களுக்கு குழல் மீன் கறியையும் உணவையும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுது. காலின் 7 அடி பின் சென்று என்று கூறும் நூல் எது? இதற்கான பதில் பொருணராற்றுப்படை. பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ என்று கூறும் நூல் என்ன? இதற்கான பதில் குறுந்தொகை. விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இந்த செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை என்ன? இது புக் பேக் கொஷனுங்க. இதுக்கான பதில் இன்மையிலும் விருந்து. இன்மைனா வறுமை, வறுமையிலும் விருந்து வச்சுருக்காங்கிற செய்தி தான் நமக்கு தெரிய வருது. மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து என்று கூறும் நூல் என்ன? இதற்கான பதில் முக்கூடர் பல்லு. ஆண்டுதோறும் வாழை இலை விருந்து விழாவை கொண்டாடும் அமெரிக்க நகரம் எது? இதற்கான பதில் அமெரிக்காவுடைய மினசோட்டா நகரம். பொருந்து செல்வமும் கல்வியும் போத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே என்று கூறும் நூல் என்ன? இதற்கான பதில் கம்பராமாயணம். விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகம் மலரும் மேலோர் போல என்று கூறும் நூல் என்ன? இதற்கான பதில் கலிங்கத்து பரணி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இயல் 3 பகுதியில் இருக்கிற காசி காண்டம். காசி காண்டம் என்பது என்ன? இதற்கான பதில் காசி நகரத்துடைய பெருமையை பாடும் நூல். காசி காண்டம் என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கான பதில் அதிவீரராம பாண்டியர். அதிவீரராம பாண்டியர் எந்த பகுதியின் அரசர்? இதற்கான பதில் கொற்கையின் அரசர். வெற்றி வேர்க்கை என அழைக்கப்படும் நூல் எது? இதற்கான பதில் நருந்தொகை. இந்த நூலையும் அதிவீரராம பாண்டியர் தான் எழுதியிருப்பார். சீவலமாறன் என்ற பட்டப்பெயர் பெற்றவர் யார்? இதற்கான பதில் அதிவீரராம பாண்டியர். இவருக்கு சீவலமாறன் அப்படிங்கிற பட்டமும் இருக்குது. அதிவீரராம பாண்டியர் எழுதிய நூல்களுள் சரியானது எது? இதற்கான பதில் நைடதம், லிங்க புராணம், கூர்ம புராணம், வாயு சம்ஹிதை. எல்லா நூலையுமே அவர் தான் எழுதினார். உப்பிலா கூழ் இட்டாலும் உண்பதே அமிழ்தமாகும் என்று கூறும் நூல் என்ன? இதற்கான பதில் விவேக சிந்தாமணி. அடுத்து நாம் பார்க்க போகிறது இயல் 3 பகுதியில் இருக்கிற மலைப்படுகடாம். மலைப்படுகடாம் டேஸ் நூல்களுள் ஒன்று. இதற்கான பதில் 10 பாட்டு நூல்களில் ஒன்று. கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல் எது? இதற்கான பதில் மலைப்படுகடாம். இதைத்தான் கூத்தராற்றுப்படைன்னு சொல்லுவாங்க. மலைப்படுகடாம் நூலின் மொத்த அடிகள் எத்தனை? இதற்கான பதில் மொத்த அடிகள் 583. மலைப்படுகடாம் என்ற நூல் மலையை என்னவாக உருவகம் செய்கிறது? இதற்கான பதில் மலையை யானையாக உருவம் செய்கிறது. மலைப்படுகடாம் நூலின் பாட்டுடை தலைவன் யார்? இதற்கான பதில் நன்னன். மலைப்படுகடாம் நூலை எழுதியவர் யார்? இதற்கான பதில் பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார். பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். விடை
கடும்பு என்றால் சுற்றம், ஆரி என்றால் மை, இரடி என்றால் திணை, படுகர் என்றால் பள்ளம். பொறுத்துக. இதற்கான பதில் நரலும் என்றால் ஒலிக்கும், வைரியம் என்றால் கூத்தர், வேவை என்றால் வெந்தது, பொம்மல் என்றால் சோறு. கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம் எனப்படுவது எது? இதற்கான பதில் கம்பு. கம்பை தான் இப்படி சொல்லுவாங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது இயல் 3 பகுதியில் இருக்கிற கோபல்லபுரத்து மக்கள். கரிசல் இலக்கியம் என்ற இலக்கிய வடிவம் எந்த இடத்தை சுற்றி உள்ள வட்டார பகுதியிலிருந்து தோன்றியது? இதற்கான பதில் கோவில்பட்டி. கோவில்பட்டி அப்படிங்கிற ஊரை சுற்றி எழுந்த இலக்கியம்தான் கரிசல் இலக்கியம். கரிசல் மண்ணின் படைப்பாளி எனப்படுபவர் யார்? இதற்கான பதில் கு. அழகிரிசாமி. கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் யார்? இதற்கான பதில் கி. ராஜநாராயணன். கோபல்லபுரத்து மக்கள் என்ற புதினத்தை எழுதியவர் யார்? இதற்கான பதில் கி. ராஜநாராயணன். கோபல்லபுரத்து மக்கள் என்ற புதினம் எதை பின்னணியாக கொண்டது? இதற்கான பதில் இந்திய விடுதலை போராட்டம் இதை பின்னணியாக கொண்டது. கோபல்லபுரத்து மக்கள் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்த ஆண்டு எது? இதற்கான பதில் 1991 கொடுத்தாங்க. எழுத்துலகில் கீரா என சுருக்கமாக குறிக்கப்படுபவர் யார்? இதற்கான பதில் கி. ராஜநாராயணன். கரிசல் வட்டார சொல் அகராதியை உருவாக்கியவர் யார்? இதற்கான பதில் கி. ராஜநாராயணன். யார் தொடங்கிய வட்டார புனைக்கதை மரபு கரிசல் இலக்கியம் என அழைக்கப்படுகிறது? இதற்கான பதில் கி. ராஜநாராயணன். வட்டார வழக்குச் சொல்லில் கடிச்சு குடித்தல் என்பதன் பொருள் என்ன? இதற்கான பதில் கடிச்சு குடித்தல் என்றால் வாய் வைத்து குடித்தல் என்று அர்த்தம். வட்டார வழக்குச் சொற்களை பொறுத்துக. இதற்கான பதில் நீத்து பாகம் என்றால் மேல்கஞ்சி, மகுளி என்றால் கஞ்சியை குறிக்கும், மந்தகாசம் என்றால் குறுநகையை குறிக்கும். வட்டார வழக்குச் சொற்களை பொறுத்துக. இதற்கான பதில் வரத்துக்காரன் என்றால் புதியவன் அர்த்தம், பாய்ச்சல் என்றால் பாத்தி, தேசாந்திரிகள் என்றால் நாடோடிகள் அர்த்தம், பதனம் என்றால் கவனமாக. கரங்கு இசை விளவின் உரந்தை என்று கூறும் நூல் என்ன? இதற்கான பதில் அகநானூரில் தான் இந்த வரி இருக்குது. அடுத்து நாம் பார்க்க போகிறது இயல் 3 பகுதியில் இருக்கிற திருக்குறள். அறத்துப்பாலில் உள்ள மொத்த இயல்கள் எத்தனை? இதற்கான பதில் அறத்துப்பாலில் 4 இயல்கள் இருக்குது. அறத்துப்பாலில் உள்ள இயல்களில் பொருந்தாதது எது? இதற்கான பதில் 4 இயல் இருக்குன்னு பார்த்தோம். பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல். இந்த 4 தான் இருக்குது. பொருந்தாதது எதுவுமே இல்லை, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. பொருட்பாலில் உள்ள மொத்த இயல்கள் எத்தனை? அறத்துப்பாலில் 4 இருக்குன்னு பார்த்துட்டோம். பொருட்பாலில் 3 இயல்கள் இருக்குது. பொருட்பாலில் உள்ள இயல்களில் பொருந்தாதது எது? இதற்கான பதில் அரசியல், அமைச்சியல், ஒளிபியல். இந்த 3 வரும். இல்லறவியல் வராது. இல்லறவியல் இன்பத்துப்பாலில் வரும். இன்பத்துப்பாலில் உள்ள இயல்கள் எத்தனை? இதற்கான பதில் இன்பத்துப்பாலில் 2 இயல்கள் இருக்கும். ஒன்று களவியல், இன்னொன்று கற்பியல். உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால், தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் என்று பாடியவர் யார்? இதற்கான பதில் இப்படி சொன்னவர் அறிவுமதி. திருக்குறள் தெளிவுரை என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான பதில் வ.உ. சிதம்பரனார். அடுத்து நாம் பார்க்க போகிறது இயல் 4 பகுதியில் இருக்கிற செயற்கை நுண்ணறிவு. 2016 IBM நிறுவனம் உருவாக்கிய செயற்கை நுண்ணறிவு கணனியின் பெயர் என்ன? இதற்கான பதில் IBM வாட்சன். இந்தியாவின் மிகப்பெரிய வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி உருவாக்கிய உரையாடும் மென்பொருள் பேர் என்ன? இதற்கான பதில் இலா, எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. ஜப்பானில் சாப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனின் பெயர் என்ன? இதற்கான பதில் பெப்பர். சீனாவில் சுவன்சௌ என்ற இடத்தில் சிவன் கோவிலை கட்டியவர் யார்? இதற்கான பதில் குப்லாய் கான். அடுத்து நாம் பார்க்க போகிறது இயல் 4 பகுதியில் இருக்கிற பெருமாள் திருமொழி. பெருமாள் திருமொழியை இயற்றியவர் யார்? இதற்கான பதில் குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனையாவது திருமொழியாக உள்ளது?
இதற்கான பதில் 5வது திருமொழியாக உள்ளது. பெருமாள் திருமொழியில் எத்தனை பாடல்கள் உள்ளன? இதற்கான பதில் 105 பாடல்கள் இருக்கு. குலசேகர ஆழ்வாரின் காலம் என்ன? இதற்கான பதில் அவருடைய காலம் 8ஆம் நூற்றாண்டு. வித்துவக்கோடு என்னும் ஊர் உள்ள இடம் எது? இதற்கான பதில் பாலக்காட்டில் இருக்குது. கேரளாவில் பாலக்காட்டில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இயல் 4 பகுதியில் இருக்கிற பரிபாடல். பரிபாடல் எந்த நூல்களுள் ஒன்று? இதற்கான பதில் பரிபாடல் 8 தொகை நூல்களில் ஒன்று. விசும்பில் ஊழி ஊழ் செல்ல என்ற பிரபஞ்சம் உருவான பாடலை பாடியவர் யார்? இதற்கான பதில் கீரந்தியார். இவர் தான் பாடியிருப்பார். சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது? இதற்கான பதில் பரிபாடல். உரையாசிரியர்கள் பரிபாடலில் எத்தனை பாடல்கள் இருந்ததாக கூறுகின்றனர்? இதற்கான பதில் 70 பாட்டு இருந்ததாக சொல்கிறாங்க. நமக்கு கிடைத்துள்ள பரிபாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? இதற்கான பதில் நமக்கு கிடைச்சிருக்கிறது 24 தான் கிடைச்சிருக்கு. அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் என்று பிரபஞ்சத்தை பாடியவர் யார்? இதற்கான பதில் மாணிக்கவாசகர். நமது பால் வீதி போன்று பல்வேறு பால் வீதிகள் உள்ளன என எட்வின் ஹாபிள் நிரூபித்த ஆண்டு எது? இதற்கான பதில் 1924. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இயல் 4 பகுதியில் இருக்கிற விண்ணை தாண்டிய நம்பிக்கை. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான பதில் 1988 உருவாக்கியிருப்பாங்க. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தில் எத்தனை காட்சிக்கூடங்கள் உள்ளன? இதற்கான பதில் 10 காட்சிக்கூடங்கள் இருக்குது. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தில் இந்தியாவிலேயே முதலாக 360 பாகை அரைவட்ட வானத்திரை அமைக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான பதில் 2009 அமைச்சாங்க. அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல, அது அறிவின் மாயை என்றவர் யார்? இதற்கான பதில் ஸ்டீபன் ஹாக்கிங். கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாடையும் முதலில் குறிப்பிட்டவர் யார்? இதற்கான பதில் ஜான் வீலர். இவர்தான் கருந்துளை என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். கருந்துளை என்பது படைப்பின் ஆற்றல் என்று கூறியவர் யார்? இதற்கான பதில் ஸ்டீபன் ஹாக்கிங். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கணக்கியல் துறையின் லுகாசியன் பேராசிரியர் என்ற மதிப்பு மிகுந்த பதவியை வகிக்காதவர் யார்? இதற்கான பதில் நியூட்டனுக்கு கொடுத்துருப்பாங்க, ஐன்ஸ்டீனுக்கு கொடுத்துருப்பாங்க, ஸ்டீபன் ஹாக்கிங் கொடுத்துருப்பாங்க, கலிலியோ இவர் முற்காலத்தை சார்ந்தவர், இவருக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. எந்த ஆண்டில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியின் தொடக்க விழா நாயகர் என்ற சிறப்பை ஸ்டீபன் ஹாக்கிங் பெற்றார்? இதற்கான பதில் 2012. சூடான காற்று நிரம்பிய பலூனில் வானில் பறந்து ஸ்டீபன் ஹாக்கிங் எத்தனையாவது பிறந்தநாளை கொண்டாடினார்? இதற்கான பதில் 60வது பிறந்தநாளை கொண்டாடியிருப்பார். ஸ்டீபன் ஹாக்கிங் எழுதிய காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? இதற்கான பதில் 40 மொழியில் மொழிபெயர்த்திருப்பாங்க. காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் வெளிவந்த ஆண்டு எது? இதற்கான பதில் 1988 வெளிவந்தது. கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை என்று கூறும் நூல் என்ன? இதற்கான பதில் அகநானூரில் தான் இந்த பாட்டு வரி இருக்குது. அடுத்து நாம் பார்க்க போகிறது இயல் 4 பகுதியில் இருக்கிற இலக்கணம், பொது இலக்கணம். என் அம்மை வந்தாள் என்பது என்ன? இதற்கான பதில் திணை வலுவமைதி. அதாவது உயர்த்திணை அக்ரிணைன்னு இருக்குது. மனிதர்கள் உயர்த்திணை, மற்றவை அக்ரிணை. இங்கே என் அம்மை வந்தாள் என்று பசுமாட்டை சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் திணை வலுவமைதி. தாய் தன் மகளை பார்த்து வாடா ராசா வாடா கண்ணா என்பது என்ன? இதற்கான பதில் பால் வலுவமைதி. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான் என தன்மை இடத்தினை படர்க்கி இடத்தில் கூறுவது. இதற்கான பதில் இட வலுவமைதி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் என்பது என்ன? இதற்கான பதில் கால வலுவமைதி. கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதில் படவேணும் என்று பாரதியார் பாடினார். இதில் வந்துள்ளது என்ன? இதில் வந்திருக்கிறது மரபு வலுவமைதி. குயில் கத்தாது, குயில் கூவும். ஸோ இங்கே வந்திருக்கிறது மரபு வலுவமைதி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இயல் 5 பகுதியை பார்க்க போகிறோம்.
முதல்ல பார்க்க போகிறது மொழிபெயர்ப்பு கல்வி. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்றவர் யார்? இதற்கான பதில் மனவை முஸ்தபா. ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாதது. உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாகும் என்றவர் யார்? இதற்கான பதில் மு.கு. ஜெகநாதர். மொழிபெயர்த்தல் என்ற தொடரை யார் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார்? இதற்கான பதில் தொல்காப்பியர் மரபியலில் சொல்லியிருக்காரு. எந்த செப்பேடு சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்துகிறது? இதற்கான பதில் சின்னமனூர் செப்பேடு. வடமொழியை தழுவி எழுதப்பட்ட காப்பியங்களில் சரியானது எது? இதற்கான பதில் பெருங்கதை. இது கரெக்டு. சீவக சிந்தாமணி கரெக்டு. கம்பராமாயணம் கரெக்டு. வில்லி பாரதம் கரெக்டு. எல்லாமே வடமொழியிலிருந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் எழுதப்பட்டது. எந்த மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமான ஷேக்ஸ்பியர் அந்த நாட்டு படைப்பாளர் போல கொண்டாடப்பட்டார்? இதற்கான பதில் ஜெர்மன் மொழியில் அறிமுகமான ஷேக்ஸ்பியர் அந்த நாட்டு கவிஞர் மாதிரி கொண்டாடப்பட்டார். மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேடு குறிப்பு உணர்த்தும் செய்தியாது? இதற்கான பதில் சங்க காலத்திலேயே மொழிபெயர்ப்பு இருந்தது. வங்க மொழியில் கீதாஞ்சலி என்ற கவிதை தொகுப்பை எழுதியவர் யார்? இதற்கான பதில் ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் எந்த மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பான கீதாஞ்சலியை எந்த மொழியில் மொழிபெயர்த்த பிறகுதான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது? இதற்கான பதில் அவர் ஃபஸ்ட்டு எழுதியது வங்க மொழி. அதை ஆங்கில மொழிக்கு எப்போ மாற்றினாரோ அப்போ தான் அவருக்கு உரிய நோபல் பரிசு கிடைத்தது. கேமில் இரு பொருள் தருக. இதற்கான பதில் வடம் என்ற பொருளும் இருக்குது, ஒட்டகம் என்ற பொருளும் இருக்குது. மொழிபெயர்ப்பை டேஸ் என்றும் குறிப்பிடுவார். இதற்கான பதில் பயன்கலை என்றும் குறிப்பிடுவார். சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று கூறியவர் யார்? இதற்கான பதில் மகாகவி பாரதியார். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்றவர் யார்? இதற்கான பதில் மகாகவி பாரதியார். காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ் நிலை வேண்டும் என்றவர் யார்? இதற்கான பதில் இப்படி சொன்னவர் குலோத்துங்கன். ராகுல் சங்கிருத்தியாயன் வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை எந்த ஆண்டு எழுதினார்? இதற்கான பதில் 1942 எழுதியிருப்பார். ராகுல் சங்கிருத்தியாயன் வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை 1942 எந்த மொழியில் எழுதினார்? இதற்கான பதில் இந்தி மொழியில் எழுதியிருப்பார். ராகுல் சங்கிருத்தியாயன் வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை 1942 எந்த சிறையில் இருந்த பொழுது எழுதினார்? இதற்கான பதில் ஹிஜ்ராபாக் மத்திய சிறைச்சாலை. ராகுல் சங்கிருத்தியாயன் எழுதிய வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை முதலில் மொழிபெயர்த்தவர் யார்? இதற்கான பதில் கணமுத்தையா. வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலின் மொழிபெயர்ப்புகளை பொறுத்துக. இதற்கான பதில் 1942 கணமுத்தையா எழுதியிருப்பார். 2016 டாக்டர் என் ஸ்ரீதர் இவரும் எழுதியிருப்பார். முத்து மீனாட்சி எழுதியிருப்பாங்க. 2018 கடைசியாக பார்த்தீங்கன்னா யூமா வாசுகி இவங்க எழுதியிருப்பாங்க. மாணிக்க வாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் போன்ற அச்சிடப்படாத தமிழ் நூல்கள் உள்ள நூலகம் எது? இதற்கான பதில் பிரெஞ்சு நாட்டு தேசிய நூலகம். அடுத்து நாம் பார்க்க போகிறது இயல் 5 பகுதியில் இருக்கிற திருவிளையாடல் புராணம். திருவிளையாடல் புராணம் என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கான பதில் பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை எத்தனை? இதற்கான பதில் இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 காண்டம் இருக்கும். திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாதது எது? 3 காண்டம்னு பார்த்தோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரை காண்டம், கூடல் காண்டம், திரு ஆலவாய் காண்டம். புகார் காண்டமெல்லாம் வராது. திருவிளையாடல் புராணத்தில் உள்ள சிறு பிரிவின் வகை என்ன? இதற்கான பதில் படலம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவிளையாடல் புராணத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை எத்தனை? இதற்கான பதில் 64 படலம் இருக்குது. பரஞ்சோதி முனிவர் திருமறைக்காட்டில் பிறந்தவர். திருமறைக்காட்டின் தற்போதைய பெயர் என்ன?
இதற்கான பதில் தற்போதைய பெயர் வேதாரண்யம். பரஞ்சோதி முனிவர் எந்த நூற்றாண்டைச் சார்ந்தவர்? இதற்கான பதில் 17வது நூற்றாண்டைச் சார்ந்தவர். பரஞ்சோதி முனிவர் எழுதிய நூல்களுள் பொருந்தாதது எது? இதற்கான பதில் வேதாரண்ய புராணம் எழுதியிருப்பார், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா எழுதியிருப்பார், மதுரை 18 எழுதியிருப்பார், மதுரை கலம்பகம் எழுதியிருக்க மாட்டார். இதுதான் பொருந்தாத நூல். இடைநாரின் பாடலை இகழ்ந்தவர் யார்? இடைநாரிடம் அன்பு வைத்தவர் யார்? இதற்கான பதில் இடைநாருடைய பாடலை இகழ்ந்தவர் மன்னன், இடைநாரிடம் அன்பு வைத்தவர் இறைவன். மாசற விசித்த வார்ப்புரு வல்பின் என்று கூறும் நூல் என்ன? இதற்கான பதில் புறநானூறு. சொல்லேர் உழவனுக்கு கவரி வீசிய வில்லேர் உழவன் எனப்படுபவர்கள் யார்? இதற்கான பதில் சொல்லேர் உழவன் எனப்படுபவர் மோசிக்கீரனார், வில்லேர் உழவன் எனப்படுபவர் சேரல் இரும்பொறை. அடுத்து நாம் பார்க்க போகிறது இயல் 5 பகுதியில் இருக்கிற புதிய நம்பிக்கை. மேரி மெக்லியோட் பெத்யூன் என்ற கல்வியாளரின் வாழ்க்கை வரலாற்றை உனக்கு படிக்கத் தெரியாது என்ற தலைப்பில் நூலாக எழுதியவர் யார்? இதற்கான பதில் எழுதியவர் கமலாலயன். மேரி மெக்லியோட் பெத்யூன் எந்த நாட்டை சார்ந்தவர்? இதற்கான பதில் அமெரிக்காவை சார்ந்தவங்க. கமலாலயனின் இயற்பெயர் என்ன? இதற்கான பதில் வே குணசேகரன். கொற்கை கோமான் கொற்கையம் பெருந்துரை என்று கூறும் நூல் என்ன? இதற்கான பதில் ஐங்குறுநூறு. அடுத்து நாம் பார்க்க போகிறது இயல் 5 பகுதியில் இருக்கிற வினா விடைகள் பொருள்கோள் பார்க்க போகிறோம். வலுவை பொறுத்துக. இதற்கான பதில் செலியன் வந்தது என்பது திணைவலு, கண்ணகி உண்டான் என்பது பால்வலு, நீ வந்தேன் என்பது இடவலு, நேற்று வருவான் என்பது காலவலு. ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல் எவ்வகையான வலு? இதற்கான பதில் வினாவலு. கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல். இதற்கான பதில் இது விடைவலு. தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல். இதற்கான பதில் மரபு வலு. தென்னந்தோப்புன்னு சொல்லணும், தென்னந்தோட்டம் சொல்கிறாங்க. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்றவர் யார்? இதற்கான பதில் பாரதியார். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்றவர் யார்? இதற்கான பதில் பாரதியார். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று கூறும் நூல் என்ன? இதற்கான பதில் வெற்றி வேட்கை. உவப்பின் காரணமாக அக்ரிணையை உயர்த்தினியாக கொள்வது என்ன? இதற்கான பதில் திணை வலுவமைதி. அக்கா நேற்று வீட்டுக்கு வந்தது. இதற்கான வலுவை கண்டறிக. இப்படி சொல்கிறது திணை வலு. சீசர் எப்பொழுதும் கடிக்க மாட்டான் என்று இளமாறன் தன் வளர்ப்பு நாயை உயர்வாக கூறுவது என்ன? இதற்கான பதில் திணை வலுவமைதி. கத்தும் குயிலோசை சற்று வந்து காதில் பட வேணும் என்று பாரதியார் பாடினார். இதில் வந்துள்ள வலுவமைதி என்ன? இதற்கான பதில் இது மரபு வலுவமைதி. அடுத்து நாம் பார்க்க போகிறது இயல் 5 பகுதியில் இருக்கிற பன்முக கலைஞர். கலைஞர் பழுமரக்கனி பயன் கொள்ளும் பேச்சாளர், முத்தமிழிலும் வல்ல வித்தகர், செழுந்தமிழுக்கு ஒரு தீமையெனில் தம் உயிரும் தந்திர துணியும் தியாக திருவுருவம் என்று பாராட்டியவர் யார்? இதற்கான பதில் பேராசிரியர் அன்பழகனார். கலைஞர் பிறந்த ஊரான திருக்குவளை அமைந்துள்ள மாவட்டம் எது? இதற்கான பதில் திருவாரூர் மாவட்டம். வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம் என்ற பாடலை பாடி எந்த போராட்டத்தின் போது கலைஞர் ஊர்வலம் சென்றார்? இதற்கான பதில் இந்தி எதிர்ப்பு போராட்டம். பள்ளி பருவத்தில் மாணவர்களுக்கு பேச்சு பயிற்சியை அளிக்க சிறுவர் சீர்திருத்த சங்கம், தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் ஆகிய அமைப்புகளை தொடங்கியவர் யார்? இதற்கான பதில் கலைஞர். இளைய தலைமுறையே எழுவாய், செய்யப்படு பொருள் பயனிலையேல் விழுவாய், அறிவில் மூத்தோரை தொழுவாய் என்று பேசுபவர் யார்? இதற்கான பதில் கலைஞர் தான் பேசியிருப்பார். கலைஞர் எழுதிய முதல் நாடகம் எது? இதற்கான பதில் பழனியப்பன்.
பழனியப்பன் என்ற நாடகம் எந்த ஆண்டில் அரங்கேற்றப்பட்டது? இதற்கான பதில் 1944. தூக்கு மேடை என்ற நாடகத்தில் கலைஞர் ஏற்று நடித்த வேடம் என்ன? இதற்கான பதில் மாணவர் தலைவர். எந்த நாடகத்திற்கான பாராட்டு விழாவில் கலைஞர் என்ற பட்டம் வழங்கப்பட்டது? இதற்கான பதில் தூக்கு மேடை. கலைஞர் எழுதிய நாடகங்களில் சரியானது எது? இதற்கான பதில் எல்லாமே சரிதான். காகிதப்பூ, மணிமகுடம், தூக்கு மேடை, வெள்ளிக்கிழமை எல்லாத்தையுமே கலைஞர் தான் எழுதியிருப்பார். எம்ஜிஆர் முதலாக நடித்த திரைப்படம் எது? இதற்கான பதில் ராஜகுமாரி. ராஜகுமாரி திரைப்படத்தின் இயக்குனர் யார்? இதற்கான பதில் ஏஎஸ்ஏ சாமி. ராஜகுமாரி திரைப்படம் வெளிவந்த ஆண்டு எது? இதற்கான பதில் 1947 வெளிவந்திருக்கும். ராஜகுமாரி திரைப்படத்தில் கலைஞர் பங்கேற்ற பணி. கலைஞர் வசனகர்த்தாவாக இருப்பார். முழு படத்துக்கும் வசனம் எழுதியவர் கலைஞர். கலைஞரின் கதை வசனத்தில் எம்ஜிஆர் நடிப்பில் வந்த திரைப்படங்களில் சரியானது எது? இதற்கான பதில் எல்லாமே சரிதாங்க. மருதநாட்டு இளவரசி, மந்திரி குமாரி, நாம், மலைக்கல்லன் எல்லா படத்துக்குமே கலைஞர் வசனம் எழுதியிருப்பார், எம்ஜிஆர் நடிச்சிருப்பார். எந்த படத்திற்கு கலைஞர் திரைக்கதை வசனம் எழுதினார்? இதற்கான பதில் பராசக்தி. சிவாஜி கணேசனின் முதல் திரைப்படம் எது? இதற்கான பதில் பராசக்தி. அண்ணாவின் எந்த கதைக்கு கலைஞருடைய வசனங்களை பேசி நடித்தார் சிவாஜி கணேசன்? இதற்கான பதில் ரங்கோன் ராதா. நல்லா கவனிங்க, அண்ணா கதை எழுதியிருக்காரு, வசனம் எழுதியவர் கலைஞர், நடித்தவர் சிவாஜி கணேசன். ரங்கோன் ராதா திரைப்படத்தில் வந்த 11 பாடல்களில் எத்தனை பாடல்களை கலைஞர் எழுதினார்? இதற்கான பதில் 4 பாடல்களை கலைஞர் எழுதியிருப்பார். கலைஞர் எழுதிய காகித ஓடம் கடல் அலை மேலே என்னும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? இதற்கான பதில் மறக்க முடியுமா. மனசாட்சி உறங்கும் பொழுது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது என்ற கலைஞரின் வசனம் இடம்பெற்ற திரைப்படம் எது? இதற்கான பதில் பூம்புகாரில் தான் அந்த வசனம் இருக்கும். நாற்றம் எடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கமல் விக்க இதோ சாக்ரடிஸ் அழைக்கிறேன் ஓடி வாருங்கள் என்ற வசனம் இடம்பெற்ற திரைப்படம் எது? இதற்கான பதில் ராஜாராணி. கலைஞர் தொலைக்காட்சிக்காக எழுதிய தொடர் எது? இதற்கான பதில் ராமானுஜர். இளம் வயதில் கலைஞர் டேஸ் என்னும் கையெழுத்து ஏட்டை நடத்தினார். இதற்கான பதில் மாணவ நேசன். அண்ணாவின் இதழ் எது? இதற்கான பதில் திராவிட நாடு. கலைஞர் கையெழுத்து இதழாக தொடங்கிய எது இன்று நாளேடாக உள்ளது? இதற்கான பதில் முரசொலி. கலைஞர் டேஸ் என்ற புனைப்பெயரில் பல கட்டுரைகள் எழுதினார். இதற்கான பதில் சேரன் அப்படிங்கிற புனைப்பெயரில் எழுதியிருப்பார். கலைஞரின் ஆங்கிலேய எதிர்ப்பு உணர்வை வெளிப்படுத்தும் கட்டுரை நூல் எது? இதற்கான பதில் தூக்கில் தொங்கிய கணபதி. கலைஞரின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூல் எது? இதற்கான பதில் நெஞ்சுக்கு நீதி. நெஞ்சுக்கு நீதி எத்தனை பாகங்களாக வெளிவந்தது? இதற்கான பதில் 6 பாகங்களாக வெளிவந்திருக்கும். கலைஞர் எத்தனை தொல்காப்பிய நூல் பாடல்களை மட்டும் எடுத்துக்கொண்டு 100 தலைப்புகளில் 100 மலர்களாக உரை எழுதினார்? இதற்கான பதில் 142 பாட்டுங்க. 142 தொல்காப்பிய பாடலை எடுத்துக்கிட்டு அதை 100 தலைப்பாக வச்சு 100 மலர்களாக உரை எழுதியிருக்காரு. வல்லினம் மெல்லினம் இடையினம் ஒன்றுபட்டு தமிழ் ஒன்றே என ஒளி வீசும் பொழுது தமிழர்கள் பல கூறுகளாக பிளவுபட்டு கிடப்பது நியாயம்தானா என்று ஓமையாக எழுதியவர் யார்? இதற்கான பதில் கலைஞர். கலைஞர் இயற்றியுள்ள கவிதைகள் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளன? இதற்கான பதில் 9 தொகுதியாக வந்திருக்கு. செம்மொழியான தமிழ் மொழியாம் என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார்? இதற்கான பதில் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள். குமரியில் நிறுவப்பட்ட திருவள்ளுவர் சிலையின் கீழ் பொறிக்கப்பட்டுள்ள தமிழரின் முதன்மை விழுமியம் என்ன? இதற்கான பதில் பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க. கொடுமைக்கு முடிவு கண்டாய் எமை கொடுமைக்கு ஆளாக்கி சென்றாய் என கலைஞர் யாருக்கு இரங்கற்பா எழுதினார்? இதற்கான பதில் அண்ணாவுக்கு இரங்கற்பா எழுதியிருப்பார். அண்ணா நூற்றாண்டு நூலகம் திறந்து வைக்கப்பட்ட நாள்? இதற்கான பதில்
2010 செப்டம்பர் 15. தமிழ் வளர்ச்சித்துறை என்ற புதிய துறையை உருவாக்கியவர் யார்? இதற்கான பதில் கலைஞர். உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு நடந்த ஆண்டு எது? இதற்கான பதில் 2010 கோயம்புத்தூரில் நடந்திருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இயல் 5 பகுதியில் இருக்கிற முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். செங்கீரை பருவம் நிகழும் காலம் என்ன? இதற்கான பதில் 5 to 6 மாதங்களில் தான் செங்கீரை பருவம் நிகழும். அணிகலன்களை பொறுத்துக. இதற்கான பதில் சிலம்பு என்பது காலில் அணிவது, அரைஞான் என்பது இடையில் அணிவது, சுட்டி என்பது நெற்றியில் அணிவது, குலை என்பது காதில் அணிவது. முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கான பதில் குமரகுருபரர். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் டேஸ் என்ற வகை சிற்றிலக்கிய நூல்களுள் ஒன்று. இதற்கான பதில் சிற்றிலக்கியங்கள் 96 வகைப்படும். அதில் ஒன்று தான் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். குமரகுருபரர் வாழ்ந்த காலம் என்ன? இதற்கான பதில் 17ஆம் நூற்றாண்டு. குமரகுருபரர் எழுதிய நூல்களுள் சரியானது எது? இதற்கான பதில் எல்லாமே சரிதாங்க. கந்தர் கலிவெண்பா, மதுரை கலம்பகம், நீதிநெறி விளக்கம், சகலகலா வள்ளி மாலை எல்லாத்தையுமே அவர் தான் எழுதியிருப்பார். குமரகுருபரர் அறிந்த மொழிகளில் தவறானது எது? இதற்கான பதில் அவருக்கு தமிழ் தெரியும், வடமொழி தெரியும், இந்துஸ்தானி தெரியும், உருது தெரியாது. குழந்தை தன் கைகளை ஊன்றி ஒரு காலினை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமிர்ந்து முகம் அசைந்து ஆடும் பருவம் என்ன? இதற்கான பதில் செங்கீரை பருவம். அடுத்து நாம் பார்க்க போகிறது இயல் 5 பகுதியில் இருக்கிற கம்பராமாயணம். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பாடியவர் யார்? இதற்கான பதில் பாரதியார். பொறுத்துக. படலங்களை கரெக்டாக பொருத்தணும். இதற்கான பதில் பாலகாண்டத்தில் ஆற்று படலம் இருக்குது, பாலகாண்டத்திலேயே நாட்டு படலமும் இருக்குது, அயோத்தியா காண்டத்தில் கங்கை படலம் இருக்குது, யுத்த காண்டத்தில் கும்பகர்ணன் வதை படலம் இருக்குது. கம்பராமாயணத்திற்கு கம்பர் வைத்த பேர் என்ன? இதற்கான பதில் ராம அவதாரம். கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையது? இதற்கான பதில் 6 காண்டங்களை உடையது. கம்பர் டேஸ் என்ற ஊரை சார்ந்தவர்? இதற்கான பதில் திருவழுந்தூரை சார்ந்தவர். திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல் அவரால் ஆதரிக்கப்பட்டவர் யார்? இதற்கான பதில் கம்பர். கம்பரை ஆதரித்தவர் திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல். டேஸ் என்னும் ஒன்பாவிற்கு உயர்ந்த கம்பன் என்று புகழப்படுகிறார். இதற்கான பதில் விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இயல் 5 பகுதியில் இருக்கிற பாச்சல். டேஸ் என்னும் சிறுகதை தொகுப்பில் பாச்சல் என்ற கதை இடம்பெற்றுள்ளது. இதற்கான பதில் தக்கையின் மீது 4 கண்கள். இந்த சிறுகதை தொகுப்பில் தான் பாச்சல் என்ற கதை இடம்பெற்றிருக்கு. தக்கையின் மீது 4 கண்கள் என்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார்? இதற்கான பதில் சா கந்தசாமி. சா கந்தசாமியின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது? இதற்கான பதில் விசாரணை கமிஷன். இதுக்கு சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருப்பாங்க. சா கந்தசாமியின் அனைத்துலக விருது பெற்ற நூல் எது? இதற்கான பதில் சுடுமண் சிலைகள். இதுக்கு அனைத்துலக விருது கிடச்சிருக்கும். சா கந்தசாமி எழுத்து உலகில் புகழ்பெற காரணமான புதினம் எது? இதற்கான பதில் சாயாவனம். இந்த புத்தகத்தின் மூலமாக தான் அவர் உலகத்துக்கே தெரிய வந்திருப்பார். ஓங்கு இரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டி போர் என்று கூறும் நூல் என்ன? இதற்கான பதில் சிலப்பதிகாரத்தில் தான் இந்த வரி இருக்குது. சிலப்பதிகாரத்தில் ஊருக்கான் காதைன்னு ஒரு காதை இருக்குது. அந்த காதையில் தான் இந்த பாட்டு வரி இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இயல் 5 பகுதியில் இருக்கிற அகப்பொருள் இலக்கணம். அகத்திணைகள் எத்தனை வகைப்படும்? இதற்கான விடை அகத்திணைகள் 7 வகைப்படும். அகப்பாடலுக்கு உரிய கூறுகளுள் பொருந்தாதது என்ன? இதற்கான பதில் ஒரு அகத்திணை இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு முதல் பொருள் வேணும், கருப்பொருள் வேணும், உரிப்பொருள் வேணும். இந்த 3ம் வேண்டும். திணைப்பொருள் தேவையில்லை. பெரும்பொழுதுகளை பொறுத்துக. இதற்கான பதில் கார்காலம் அப்படிங்கிறது ஆவணி புரட்டாசி, குளிர்காலம் என்பது ஐப்பசி கார்த்திகை, முன்பனி காலம் என்பது மார்கழி தை, இளவேநீர் காலம் என்பது சித்திரை வைகாசி. சிறு பொழுதுகளை பொறுத்துக. இதற்கான பதில் ஏற்பாடு அப்படிங்கிறது பிற்பகல் 2 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் இருந்தால் அது ஏற்பாடு.
மாலை என்பது 6 மணி முதல் இரவு 10 மணி வரைக்கும் மாலை. யாமம் என்பது இரவு 10 மணியிலிருந்து நள்ளிரவு 2 மணி வரைக்கும். வைகறை என்பது நைட்டு இரவு 2 மணிலிருந்து காலை 6 மணி வரைக்கும். கார்காலத்தை மட்டும் பெரும்பொழுதாக கொண்ட திணை எது? இதற்கான பதில் முல்லை திணை. 6 பெரும்பொழுதுகளை கொண்ட திணைகள் என்னென்ன? இதற்கான பதில் மருதம், நெய்தல். இந்த ரெண்டுக்குமே 6 பெரும்பொழுதும் வரும். சிறு பொழுதுகளை பொறுத்துக. இதற்கான பதில் குறிஞ்சிக்கு யாமம், முல்லைக்கு மாலை, மருதத்துக்கு வைகறை, நெய்தலுக்கு ஏற்பாடு. பொறுத்துக. ஒவ்வொரு திணைக்கும் ஒரு கருப்பொருள் இருக்குது, உரிப்பொருள் இருக்குது. இதற்கான விடை முல்லை என்பதற்கு இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் வரும். மருதம் அப்படின்னா ஊடலும் ஊடல் நிமித்தமும். நெய்தல் அப்படின்னா இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். பாலை என்றால் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். திணை தெய்வங்களை பொறுத்துக. இதற்கான பதில் நெய்தலுக்கு வருணன், முல்லைக்கு திருமால், மருதத்துக்கு இந்திரன், பாலைக்கு கொற்றவை. திணை ஊர்களை பொறுத்துக. ஒவ்வொரு திணையில் இருக்கிற ஊர்களுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கிறது. இதற்கான விடை குறிஞ்சியில் இருக்கிற ஊர்களுக்கு சிறுகுடின்னு பேர் வைப்பாங்க. மருதத்தில் இருக்கிற ஊர்களுக்கு மூதூர், பேரூர்னு பேர் வைப்பாங்க. நெய்தலில் இருக்கிற ஊர்களுக்கு பட்டினம், பாக்கம்னு பேர் வைப்பாங்க. பாலையில் இருக்கிற ஊர்களுக்கு குறும்புன்னு பேர் வைப்பாங்க. இது நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கேட்க வாய்ப்பு இருக்குது. திணைக்குரிய பறைகளை பொறுத்துக. இதற்கான பதில் குறிஞ்சிக்கு தொண்டகப்பறை, முல்லைக்கு ஏறுகோட்பறை, நெய்தலுக்கு மீன்கோட்பறை, மருதத்துக்கு மணமுலா நெல்லரிக்கிணை வரும். விளரியால் எதற்கு உரியது? இதற்கான பதில் நெய்தலுக்கு உரியது. நெய்தலுக்கு உரியது விளரியால். பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். தாள் என்றால் நாக்கு, உளுவை என்றால் புலி, அதசி என்றால் சணல், துவல் என்றால் மலை. நாடகக் கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்று கூறியவர் யார்? இதற்கான பதில் நா. முத்துசாமி. நாடகத்தில் பயன்படுத்தப்படும் நேரடி இசை முறையை அறிமுகம் செய்தவர் யார்? இதற்கான பதில் நா. முத்துசாமி. கலை ஞாயிறு என அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான பதில் நா. முத்துசாமி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இயல் 7 பகுதியை பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது சிற்றகல் ஒளி. வ.உ. சிதம்பரனார் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய ஆண்டு எது? இதற்கான பதில் 1906. மாப்போ சிவஞானம் பிறந்த ஆண்டு எது? இதற்கான பதில் 1906 ஜூன் 26ஆம் தேதி பிறந்திருப்பார். மாப்போ சிவஞானம் பிறந்த இடம் எது? இதற்கான பதில் சென்னையில் இருக்கிற 1000 விளக்கு பகுதியில் சால்வன் குப்பம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் பிறந்திருக்காரு. மாப்போ சிவஞானத்திற்கு பெற்றோர் வைத்த பெயர் என்ன? இதற்கான பதில் ஞான பிரகாசம்னு பேர் வச்சுருப்பாங்க. மாப்போ சிவஞானத்திற்கு சிவஞானி என்று பெயர் வைத்தவர் யார்? இதற்கான பதில் சரபையர். மாப்போ சிவஞானம் எத்தனையாவது வகுப்பு வரை பயின்றார்? இதற்கான பதில் 3ஆம் வகுப்பு வரை பயின்றார். சிவஞானம் 3ஆம் வகுப்பில் சேர்ந்த எத்தனை நாளில் அவரது படிப்பு முடிந்தது? இதற்கான பதில் அவர் 3ஆம் வகுப்பு சேர்ந்த 7வது நாளோடையே அவருடைய படிப்பு முடிஞ்சிருச்சு. மாப்போ சிவஞானம் பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட காரணம் என்ன? இதற்கான பதில் புத்தகம் இல்லாமை. அந்தளவுக்கு வறுமையில் இருந்திருக்காரு. மாப்போ சிவஞானத்தின் அம்மையார் டேஸ் வகை பாடல்களை பாடி மகனுக்கு சொல்லிக் கொடுத்தார். இதற்கான பதில் அம்மானை பாடல்களை பாடுவாங்க. அதன் மூலமாக தான் இவர் நிறைய படிக்க ஆரம்பித்தார். மாப்போ சிவஞானத்தின் கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமைக்குரியவர் யார்? இதற்கான பதில் திருப்பாதிரி புலியூர் ஞானியார் அடிகள். குறைந்த விலைக்கு நல்ல நூல் ஒன்று கிடைத்துவிட்டால் பேரானந்தம் அடைபவர் யார்? இதற்கான பதில் மாப்போ சிவஞானம். காந்தி இர்வின் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு எது? இதற்கான பதில் 1931. காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின்படி அனுமதிக்கப்படாத போராட்டம் என்ன? இதன் மூலமாக அந்நிய துணிக்கடை மறியல் அனுமதிக்கப்படவில்லை. மாப்போ சிவஞானம் தமிழா துள்ளி எழு எனும் தலைப்பில் துண்டறிக்கை வழங்கிய நாள். இதற்கான பதில் 30/9/1932. மாப்போ சிவஞானம் தமிழா துள்ளி எழு எனும் தலைப்பில் துண்டறிக்கை வழங்கியதற்காக விதிக்கப்பட்ட சிறை தண்டனையின் காலம். இதற்கான பதில் 6 மாதம் சிறை தண்டனை கொடுத்துருப்பாங்க.
அதாவது பார்த்திங்கன்னா 3 மாதம் சிறை தண்டனையும் 300 ரூபாய் அபராதமும் கொடுத்துருப்பாங்க. அபராதம் கட்டலைங்கிறதுக்காக 6 மாதமாக மாற்றிருப்பாங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள். இதற்கான பதில் 1942 ஆகஸ்ட் 8 மும்பையில் நிறைவேற்றம் பண்ணியிருப்பாங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காக மாப்போ சிவஞானம் ஆகஸ்ட் 13 அன்று கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட இடம். இதற்கான பதில் வேலூர் சிறைச்சாலை. வடக்கு எல்லை மக்களை ஒன்றிணைத்து தமிழ் உணர்வு கொள்ளச் செய்தவர் யார்? இதற்கான பதில் மங்களங்கிழார். தமிழ் ஆசான் மங்களங்கிழாருடன் சேர்ந்து சென்னையிலும் திருத்தணியிலும் தமிழர் மாநாடுகளை நடத்திய கழகம் எது? இதற்கான பதில் தமிழரசு கழகம். தமிழரசு கழகம் வடக்கெல்லை போராட்டங்களை நடத்திய இடங்களில் பொருந்தாதது. இதற்கான பதில் சித்தூரில் நடத்தியிருப்பாங்க, புத்தூரில் நடத்தியிருப்பாங்க, திருத்தணியில் நடத்தியிருப்பாங்க, சென்னையில் நடத்தியிருக்க மாட்டாங்க. வடக்கெல்லை போராட்டத்தில் உயிர் நீத்தவர்கள் யார்? இதற்கான பதில் திருவாலங்காடு கோவிந்தராஜன் ராஜமுந்திரி சிறையில் இறந்திருப்பார். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா மாணிக்கம் பழனி சிறைச்சாலையில் இறந்திருப்பார். 2 பேர் இறந்திருப்பாங்க. மொழிவாரி ஆணையத்தின் தலைவர் யார்? இதற்கான பதில் சர்தார் KM பணிக்கர். திருத்தணி வரையுள்ள தமிழ் நிலங்களை மீட்க காரணமான ஆணையம் எது? இதற்கான பதில் படாஸ்கர் ஆணையம். இந்த ஆணையத்தின் மூலமாக திருத்தணி வரை இருக்கிற பகுதிகள் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது. ஆந்திர மாநிலம் பிரியும் பொழுது தலைநகரை காக்க தன் முதலமைச்சர் பதவியையும் துறப்பேன் என்றவர் யார்? இதற்கான பதில் ராஜாஜி. சென்னை மாகாணத்தில் இருந்து பிரித்து ஆந்திரத்தை அமைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நபர் ஆணையம் எது? இதற்கான பதில் நீதிபதி வாஞ்சு ஆணையம். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் யார்? இதற்கான பதில் மாப்போ சிவஞானம். ஆந்திரத்தின் தலைநகராக சென்னை இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை எதிர்த்து சென்னை மாநகராட்சியின் யார் தலைமையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? இதற்கான பதில் செங்கல்வராயன். இவருடைய தலைமையில் தீர்மானம் நிறைவேற்றியிருப்பாங்க. ஆந்திர அரசின் தலைநகரம் ஆந்திர நாட்டின் எல்லைக்குள் அமையும் என்று நேரு பாராளுமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக உறுதிமொழி வெளியிட்ட நாள். இதற்கான பதில் 1953 மார்ச் 25. மாப்போ சிவஞானம் முதலில் கலந்து கொண்ட போராட்டம் எது? இதற்கான பதில் தெற்கு எல்லை போராட்டம். மாப்போ சிவஞானம் தெற்கு எல்லை கிளர்ச்சி பற்றி முதலில் பேசிய இடம் எது? இதற்கான பதில் நாகர்கோவிலில் வடிவீஸ்வரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வடிவை வாலிபர் சங்கம்னு ஒரு சங்கம் இருக்குது. அந்த சங்கத்தில் தான் ஃபஸ்ட்டு பேசியிருப்பார். மாப்போ சிவஞானம் தெற்கு எல்லை கிளர்ச்சி பற்றி முதலில் பேசிய நாள் எப்போ பேசினார்னா 1946 அக்டோபர் 25 பேசியிருப்பார். தெற்கு எல்லை கிளர்ச்சியில் திருவிதாங்கூர் ஆட்சி நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்கள் யார்? இதற்கான பதில் தேவசாகாயம் இவரும் செல்லையா இவரும் 2 பேரும் இறந்திருப்பாங்க. யாருடைய வருகைக்கு பிறகு தெற்கு எல்லை போராட்டம் வலுப்பெற்றது? இதற்கான பதில் மார்சல் நேசமணி. பசல் அலி ஆணையம் நடுவண் அரசுக்கு தந்த பரிந்துரை வெளியான நாள். இதற்கான பதில் 1955 அக்டோபர் 10. பசல் அலி ஆணையத்தின் பரிந்துரைப்படி தமிழகத்தை விட்டு பிரிந்து கேரளாவுடன் சேர்ந்த பகுதிகள். இதற்கான பதில் தேவிக்குளம் இந்த பகுதியையும் பீர்மேடு இந்த பகுதியையும் கேரளாவோட சேர்த்துட்டாங்க. தமிழகத்தின் வடக்கு எல்லை வேங்கடமலை, தெற்கு எல்லை குமரிமுனை என்று கூறும் நூல்கள் என்னென்ன? இதற்கான பதில் புறநானூறும் இப்படி தான் சொல்லுது, சிலப்பதிகாரமும் இப்படி தான் சொல்லுது. விடை புறநானூறு, சிலப்பதிகாரம். மார்சல் நேசமணி பற்றிய கூற்றுகளுள் சரியானது எது? இதற்கான பதில் அனைத்துமே சரிதான். விடுதலை போராட்ட வீரர், வழக்கறிஞர், நாகர்கோவில் நகர்மன்ற தலைவர், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர், எல்லா தகவலுமே சரிதான். கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்து தமிழகத்தின் தென் எல்லையாக மாறிய நாள். இதற்கான பதில் 1956 நவம்பர் 1. மார்சல் நேசமணி அவர்களுக்கு தமிழக அரசு சிலையும் மணிமண்டபத்தையும் அமைத்துள்ள இடம். இதற்கான பதில் நாகர்கோவில். சிலம்பு செல்வர் எனப்படுபவர் யார்? இதற்கான பதில் மாப்போ சிவஞானம். இளங்கோவடிகள் தந்த சிலம்பு தமிழகத்தின் பொது சொத்து என்றவர் யார்? இதற்கான பதில் மாப்போ சிவஞானம்.
தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போ சிவஞானம் கருதியது எது? இதற்கான பதில் சிலப்பதிகாரம். மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். இதில் கூறப்படும் மாலவன் குன்றம், வேலவன் குன்றம் என்னென்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் மாலவன் குன்றம் என்பது திருப்பதி, வேலவன் குன்றம் என்பது திருத்தணி. மாலவன் குன்றம் திருப்பதி, வேலவன் குன்றம் திருத்தணி. மாப்போ சிவஞானத்தின் தன் வரலாற்று நூல் எது? இதற்கான பதில் எனது போராட்டம். தமிழரசு கழகத்தை நிறுவியவர் யார்? இதற்கான பதில் மாப்போ சிவஞானம். மாப்போ சிவஞானத்தின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது? 1966 கொடுத்துருப்பாங்க. இதற்கான பதில் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. சிற்றகல் ஒளி என்ற கட்டுரையின் ஆசிரியர் யார்? இதற்கான பதில் மாப்போ சிவஞானம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இயல் 7 பகுதியில் இருக்கிற சிலப்பதிகாரம். பொறுத்துக. இதற்கான பதில் காரகர் என்றால் நெய்பவர், சாலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. காளியர் என்றால் பிட்டு விற்பவர், குவியர் என்றால் அப்பம் விற்பவர், ஓசுனர் என்றால் எண்ணெய் விற்பவர். இதை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இதையும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பொறுத்துக. இதற்கான பதில் பாசவர் என்றால் வெற்றிலை விற்போர், வாசவர் என்றால் நறுமணப் பொருள் விற்போர், கண்ணுள் வினினர் என்றால் ஓவியர், பல்நின கலைஞர் என்றால் பல வகை புலால் கறி விற்போர். பொறுத்துக. இதற்கான பதில் மண்ணீட்டாளர் என்றால் சிற்பி, கிளி என்றால் துணியின் அர்த்தம், தூசு என்றால் பட்டை குறிக்கும், துகிர் என்றால் பவளத்தை குறிக்கும். பால்வகை தெரிந்த பகுதி பண்டமோடு கூலம் குவித்த கூல வீதியும் என்ற வரிகளால் புகழப்படும் இடம் எது? இதற்கான பதில் மருவூர் பாக்கம். மருவூர் பாக்கம் அமைந்திருந்த இடம் எது? இதற்கான பதில் பூம்புகாரில் தான் மருவூர் பாக்கம் இருந்திருக்கு. பால்வகை தெரிந்த பகுதி பண்டமோடு கூலம் குவித்த கூல வீதியும் என்ற வரி இடம்பெற்ற காண்டம் எது? இதற்கான பதில் புகார் காண்டத்தில் இந்திர விழா ஊரெடுத்த காதை, இந்த காதையில் இடம்பெற்றிருக்கு. இருங்கு என்பது எதை குறிக்கிறது? இதற்கான பதில் இருங்குனா சோளம். கோவலனையும் கண்ணகியையும் மதுரைக்கு அழைத்து சென்றவர் யார்? இதற்கான பதில் கவுந்தி அடிகள். திருமால் குன்றம் என அழைக்கப்படுவது எது? இதற்கான பதில் அழகர்மலை. நெடுவேல் குன்றம் என அழைக்கப்படுவது எது? இதற்கான பதில் சுருளிமலை. உரையிடை இட்ட பாட்டுடை செய்யுள் என அழைக்கப்படுவது எது? இதற்கான பதில் சிலப்பதிகாரத்துக்கு தான் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுளுங்கிற பேர் இருக்கு. உரைப்பாட்டு டேஸ் என்பது சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ் நடை. இதற்கான பதில் உரைப்பாட்டு மடைன்னு சொல்லுவாங்க. உரைப்பாட்டு மடை. முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என சிறப்பிக்கப்படுவது எது? இதற்கான பதில் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை எத்தனை? இதற்கான பதில் 3 காண்டம் இருக்கும். சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாதது எது? 3 காண்டம் இருக்குது. புகார காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம், கொற்கை காண்டம்லாம் கிடையாது. இரட்டை காப்பியங்கள் யாவை? இதற்கான பதில் சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார்? இதற்கான பதில் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் எந்த மரபை சார்ந்தவர்? இதற்கான பதில் சேர மரபை சார்ந்தவர். அடிகள் நீரே அருளுக என்றவர் யார்? இப்படி சொன்னவர் சீத்தை சாத்தனார். நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என்றவர் யார்? இதற்கான பதில் இப்படி சொன்னவர் இளங்கோவடிகள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இயல் 7 பகுதியில் இருக்கிற முத்தொள்ளாயிரம். பொறுத்துக. இதற்கான பதில் அல்லல் என்றால் சேறு, பலனம் என்றால் நீர்மிக்க வயல், வெறியி அப்படின்னா அஞ்சி, பார்ப்பு என்றால் குஞ்சு. பொறுத்துக. இதற்கான பதில் நந்து என்றால் சங்கு, கமுகு என்றால் பாக்கு, முத்தம் என்றால் முத்து, வெறுக்கை என்றால் செல்வம். நச்சிலை வேல் கோக்கோதை நாடு என புகழப்படும் நாடு எது? இதற்கான பதில் சேரநாடு. எந்த பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம்? இதற்கான பதில் முத்தொள்ளாயிரம் வெண்பாவால் எழுதப்பட்ட நூல். நல் யானை கோக்கிள்ளி நாடு என புகழப்படும் நாடு எது? இதற்கான பதில் சோழநாடு.
முத்தொள்ளாயிரத்தில் உள்ள பாடல்கள் எத்தனை? இதற்கான பதில் 900 பாடல்கள். முத்தொள்ளாயிரத்தின் பாடல்கள் காணப்படும் நூல். இதற்கான பதில் புறத்திரட்டு அப்படிங்கிற நூலில் தான் நமக்கு பாட்டு கிடைச்சிருக்கு. நகைமுத்த வெண்குடையா நாடு என புகழப்படும் நாடு எது? இதற்கான பதில் பாண்டிய நாடு. முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் யார்? இதற்கான பதில் ஆசிரியர் பெயர் அறியவில்லை. புறத்திரட்டு என்ற நூலில் எத்தனை முத்தொள்ளாயிரம் பாடல்கள் கிடைத்துள்ளன? இதற்கான பதில் 108 பாட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர்? இதற்கான பதில் 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இயல் 7 பகுதியில் இருக்கிற மங்கையராய் பிறப்பதற்கே. ஐநா அவையில் தமிழ்நாட்டின் செவ்வியல் இசையை பாடியவர் யார்? இதற்கான பதில் MS சுப்புலட்சுமி. MS சுப்புலட்சுமியை இசைப்பேரரசி என அழைத்தவர் யார்? இதற்கான பதில் ஜவஹர்லால் நேரு. MS சுப்புலட்சுமிக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்த திரைப்படம் எது? இதற்கான பதில் இங்கே ஆப்ஷன் தவறாக வந்திருக்குங்க. மீரா அப்படின்னு வந்திருக்கணும். சரிங்களா? மீரா என்பது கரெக்டு. இங்கே இருக்கிற எல்லாமே தவறு. இதுவும் தவறு, இதுவும் தவறு, இதுவும் தவறு. மீரா என்பது தான் சரி. நோட் பண்ணிக்கோங்க. MS சுப்புலட்சுமிக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்த திரைப்படம் மீரா. MS சுப்புலட்சுமி தில்லியில் காந்தியை சந்தித்த போது பாடிய பாடல் என்ன? இதற்கான பதில் ரகுபதி ராகவ ராஜாராம். இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. 1947 காந்தியின் பிறந்தநாளில் சென்னை வானொலி நிலையத்தால் ஒளிபரப்பப்பட்ட ஹரிதும் ஹரோ என்ற பாடலை பாடியவர் யார்? இதற்கான பதில் MS சுப்புலட்சுமி. MS சுப்புலட்சுமிக்கு தாமரை அணி விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான பதில் 1954. 1954 MS சுப்புலட்சுமிக்கு தாமரை அணி விருது வழங்கப்பட்ட பொழுது அவரை தொட்டு தடவி பாராட்டியவர் யார்? இதற்கான பதில் கெலன் கெல்லர். MS சுப்புலட்சுமி ஐநா அவையில் பாடிய ஆண்டு? இதற்கான பதில் 1966 பாடியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 1963 இங்கிலாந்து நாட்டில் பாடியிருப்பாங்க. 1963னா இங்கிலாந்து, 66 அப்படின்னா ஐநாவை. மகசேசே விருது, இந்த விருதை பெற்ற முதல் இசைக்கலைஞர் யார்? இதற்கான பதில் MS சுப்புலட்சுமி தான் ஃபஸ்ட்டு வாங்கிய இசைக்கலைஞர். மகசேசே விருது MS சுப்புலட்சுமிக்கு வழங்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான பதில் 1974 கொடுத்தாங்க. திருப்பதியில் ஒளிபரப்பாகும் வெங்கடேச சுப்ரபாதம் என்ற பாடலை பாடியவர் யார்? இதற்கான பதில் MS சுப்புலட்சுமி. MS சுப்புலட்சுமி பெற்ற விருதுகளில் தவறானது எது? இதற்கான பதில் தாமரை அணி விருது கொடுத்தாங்க, இந்திய மாமணி விருது கொடுத்துருக்காங்க, மகசேசே விருது கொடுத்துருக்காங்க, பாரத் அப்படிங்கிற விருதெல்லாம் கொடுக்கல. இது தவறு. நாட்டியம் ஆடுவது கீழ்மையானது என்ற எண்ணத்தை மாற்றியவர் யார்? இதற்கான பதில் பால சரஸ்வதி. பால சரஸ்வதி பெற்ற இந்திய அரசின் விருது என்ன? இதற்கான பதில் தாமரை செவ்வணி விருது. பால சரஸ்வதி பரதநாட்டியத்தை முதலில் அரங்கேற்றிய இடம் எது? இதற்கான பதில் காஞ்சிபுரம். வட இந்தியாவில் பல இடங்களில் பரதநாட்டியம் ஆடும் வாய்ப்பை பால சரஸ்வதிக்கு ஏற்படுத்தி தந்தவர் யார்? இதற்கான பதில் பண்டிட் ரவிசங்கர். கிழக்கு மேற்கு சந்திப்பு நிகழ்வு நடைபெற்ற இடம் எது? இதற்கான பதில் ஜப்பானில் டோக்கியோவில் நடந்திருக்கு. தமிழில் எழுதிய பெண்களில் முதலில் களத்துக்கு சென்று மக்களிடம் செய்தியை திரட்டி கதைகள் எழுதியவர் யார்? இதற்கான பதில் ராஜம் கிருஷ்ணன். சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார்? இதற்கான பதில் ராஜம் கிருஷ்ணன். தூத்துக்குடி உப்பள தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கையை பற்றி ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம் என்ன? இதற்கான பதில் கரிப்பு மணிகள். நீலகிரி படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்கள் குறித்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம் என்ன? இதற்கான பதில் குறிஞ்சித்தேன். கடலோர மீனவர் வாழ்வின் சிக்கல்கள் குறித்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம் என்ன? இதற்கான பதில் அலைவாய்க் கரையில். அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை பற்றி ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினங்கள் என்னென்ன? இதற்கான பதில் சேற்றில் மனிதர்கள். இதையும் எழுதியிருப்பாங்க.
வேருக்கு நீர் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதையும் எழுதியிருப்பாங்க. சேற்றில் மனிதர்கள் இதுவும் வரும், வேருக்கு நீர் இதுவும் வரும். குழந்தைகளை தீப்பெட்டி தொழிலில் ஈடுபடுத்தி வதைப்பதை பற்றி ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம் என்ன? இதற்கான பதில் கூட்டு குஞ்சுகள். பெண் குழந்தை கொலைக்கு காரணங்களை ஆராய்ந்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம் என்ன? இதற்கான பதில் மண்ணகத்து பூந்துளிகள். நாட்டின் விடுதலைக்கு பின் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் எந்த இயக்கத்தில் பங்கேற்றார்? இதற்கான பதில் பூதான இயக்கம். இதில் பங்கேற்றிருப்பாங்க. நல்ல கவனிங்க, இவங்க வேற, கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். வேளாண்மை அல்லாத காலங்களில் உழவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் தொடங்கிய இயக்கம். இதற்கான பதில் உழுபவருக்கே நில உரிமை இயக்கம். களஞ்சியம் என்ற மகளிர் குழுவை தொடங்கியவர் யார்? இதற்கான பதில் சின்னப்பிள்ளை. சின்னப்பிள்ளை பெற்ற விருதுகளை பொறுத்துக. இதற்கான பதில் வாஜ்பாய் அவற்றிருந்து பெண் ஆற்றல் விருது வாங்கினாங்க, தமிழக அரசுகிட்டிருந்து அவை விருது வாங்கியிருக்காங்க, நடுவண் அரசுகிட்டிருந்து தாமரை திரு விருது வாங்கியிருக்காங்க. ஆளாளங்கானத்து அஞ்சு வர இருத்து அரசு பட அமர் உலக்கி என்று கூறும் நூல் எது? இதற்கான பதில் மதுரை காஞ்சி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இயல் 7 பகுதியில் இருக்கிற புறப்பொருள் இலக்கணம். புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்? இதற்கான பதில் 12 வகைப்படும். பொறுத்துக. இதற்கான பதில் வெட்சி என்றால் நிறை கவர்தல், கரந்தை என்றால் நிறை மீட்டல், வஞ்சி என்பது மண்ணாசை கொண்டு போர் தொடுப்பது, காஞ்சி என்பது எதிர்த்து போர் செய்தல். பொறுத்துக. இதற்கான பதில் நொச்சி என்றால் மதில் காத்தல், உளினை என்றால் கோட்டையை வளைத்தல், தும்பை என்றால் வெற்றியை நோக்கி சண்டையிடல், வாகை என்றால் வெற்றி பெறுதல். மலர்களின் நிறங்களை பொறுத்துக. ஒவ்வொரு மலருக்கும் ஒரு நிறம் இருக்கு. இதற்கான பதில் வெற்றிப்பூ நிறம் சிகப்பு நிறம், வஞ்சிப்பூவின் நிறம் வெள்ளை பஞ்சு நிறம், காஞ்சிப்பூவின் நிறம் நீல நிறம், உளினை பூவின் நிறம் மஞ்சள் நிறம், தும்பை பூவின் நிறம் வெள்ளை நிறம். நொச்சிப்பூ எந்த நிலத்திற்கு உரியது? இதற்கான பதில் நொச்சிப்பூ மருத நிலத்துக்கு உரியது. இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் என்ன? இதற்கான பதில் வலிமையை நிலைநாட்டுதல். நச்சிலைவேல் கோக்கோதை நாடு, நல் யானை கோக்கிலி நாடு இந்த தொடர்களில் குறிப்பிடப்படுகின்ற நாடுகள் முறையே. இதற்கான பதில் நச்சிலைவேல் கோக்கோதை நாடு என்றால் சேரநாடு, நல் யானை கோக்கிலி நாடு என்றால் சோழ நாடு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இயல் 8 பகுதியை பார்க்க போகிறோம். இயல் 8 பகுதியில் இருக்கிற சங்க இலக்கியத்தில் அறம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சங்க காலத்துக்கு பிந்தைய அற இலக்கியங்களின் காலத்தை டேஸ் என்பர். இதற்கான பதில் அறநெறி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் என்னும் அறவிலை வணிகன் ஆய் அலன் இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் எது? இதற்கான பதில் புறநானூரில் தான் அந்த வரி இருக்குது. இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆய் அலன் இந்த வரிகளில் உணர்த்தப்படும் செய்தி என்ன? இதற்கான பதில் நோக்கமின்றி அறம் செய்வதே மேன்மை தரும். சங்க பாடல்களில் அறம் பற்றிய அறிவுரைகள் பெரும்பாலும் யாரை முதன்மைப்படுத்தியே கூறப்பட்டுள்ளன? இதற்கான பதில் அரசர்களை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. சங்க காலத்தில் மன்னர்களின் அறத்தின் குறியீடாக போற்றப்பட்டது எது? இதற்கான பதில் செங்கோலையும் வெண்கொற்ற குடையும் அறத்தின் குறியீடாக போற்றினாங்க. குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறியவர் யார்? இதற்கான பதில் ஊன்பொதி பசுங்குடையார். நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் யாருடைய கடமை? இதற்கான பதில் அமைச்சர்களின் கடமை. நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்று கூறும் நூல் என்ன? இதற்கான பதில் மதுரை காஞ்சியில் தான் இந்த பாட்டு வரி இருக்கு. அறம் கூறும் அவையம் பற்றி அறம் அறக்கண்ட நெறிமான் அவையம் என்று கூறும் நூல் என்ன? இதற்கான பதில் புறநானூறு. டேஸ் இருந்த அவையம் தனிச்சிறப்பு பெற்றது என்று இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. இதற்கான பதில் உறையூரில் இருந்த அற அவையங்கள் தனிச்சிறப்பு பெற்றது அப்படின்னு இலக்கியங்கள் சொல்லுது. மதுரையிலிருந்த அவையம் பற்றி குறிப்பிடும் நூல் எது? இதற்கான பதில் மதுரை காஞ்சி. தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்யக்கூடாது என்று குறிப்பிட்டவர் யார்? இதற்கான பதில் ஆவூர் மூலங்கிழார்.
வள்ளல் எழுவரின் கொடைப்பெருமையை கூறும் நூல் எது? இதற்கான பதில் சிறுபானாற்றுப்படை. எழுவரின் கொடைப்பெருமையை பற்றி கூறியவர் யார்? இதற்கான பதில் பெருஞ்சித்திரனார். கொடை இலக்கியங்களாக உள்ளவை எவை? இதற்கான பதில் ஆற்றுப்படை இலக்கியங்களை தான் கொடை இலக்கியங்கள் சொல்லுவாங்க. சேர அரசர்களின் கொடைப்பதிவாக உள்ள நூல் எது? இதற்கான பதில் பதிற்று 10. இல்லோர் ஒக்கல் தலைவன், பசிப்பினி மருத்துவன் என போற்றப்பட்டவர்கள் யார்? இதற்கான பதில் வள்ளல்கள். வள்ளல்களுக்கு இல்லோர் ஒக்கல் தலைவன், பசுப்பினி மருத்துவன் அப்படிங்கிற பேர்லாம் இருக்குது. வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் பிடவூர்கிழான் மகன் பெருஞ்சாத்தனை பாராட்டியவர் யார்? இதற்கான பதில் நக்கீரனார். நல்ல கவனிங்க, வழங்குவதற்கு பொருள் இருக்கா இல்லையா அப்படின்னு கூட தெரியாமல் வாரி வாரி கொடுப்பவர் தான் பிடவூர்கிழான் மகன் பெருஞ்சாத்தன். இவரை பற்றி பாராட்டியவர் நக்கீரர். வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள், வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை என்று குறிப்பிட்டவர் யார்? இதற்கான பதில் பெரும் பதுமனார். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்று குறிப்பிட்டவர் யார்? இதற்கான பதில் ஔவையார். இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் ஆடுகோட்பாட்டு சேர்லாதனின் இயல்பு என்றவர் யார்? இதற்கான பதில் நச்செல்லையார். நல்ல கவனிங்க, ஆடுகோட்பாட்டு சேர்லாதன் ஒருத்தர் இருக்கார். அவர் யாராவது பொருள் கேட்டு வரலைனாலும் தேடி தேடி உதவி செய்வாராம். இதை சொன்னவர் நச்செல்லையார். பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்றவர் யார்? இதற்கான பதில் பரணர். தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என்று கூறியவர் யார்? இதற்கான பதில் குமணன். தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என குமணன் வருந்திய செய்தியை கூறியவர் யார்? இதற்கான பதில் பெருந்தலை சாத்தனார். எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை பாராட்டியவர் யார்? இதற்கான பதில் கபிலர். தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருஞ்சித்திரனாரின் கொடை குணத்தை கூறும் நூல் எது? இதற்கான பதில் புறநானூறு. உதவி செய்தலை உதவியாண்மை என்று குறிப்பிட்டவர் யார்? இதற்கான பதில் ஈழத்து பூதன் தேவனார். பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அரண் அறிதல் சான்றவருக்கு எல்லாம் கடன் என்று கூறும் நூல் என்ன? இதற்கான பதில் கலித்தொகை. பிறர் துன்பத்தை தன் துன்பமாக கருதி உதவுதல் பற்றி குறிப்பிட்டவர் யார்? இதற்கான பதில் நல்லந்துவனார். சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே. இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் எது? இதற்கான பதில் நற்றினியில் தான் அந்த வரி இருக்குது. உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பது என்று கூறியவர் யார்? இதற்கான பதில் நல்வேட்டனார். செல்வம் என்பது எதனின் நிறைவு என்கிறது தமிழ் இலக்கியம். இதற்கான பதில் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு என்று சொல்கிறது. எந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் போதிதர்மர் சீனாவுக்கு சென்றார்? இதற்கான பதில் கிபி 6ஆம் நூற்றாண்டு. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருட்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர் யார்? இதற்கான பதில் உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன், பொருட்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் பெருஞ்சாத்தன். சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் என்ன? இதற்கான பதில் அகவற்பா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இயல் 8. அதில் இருக்கிற ஞானம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கோடை வயல் என்ற கவிதை தொகுப்பை எழுதியவர் யார்? இதற்கான பதில் தீசோ வேணுகோபால். மீட்சி விண்ணப்பம் என்ற கவிதை தொகுப்பை எழுதியவர் யார்? இதற்கான பதில் தீசோ வேணுகோபால். தீசோ வேணுகோபால் எந்த இதழில் புது கவிதைகள் எழுதினார்? இதற்கான பதில் எழுத்து இந்த இதில் தான் எழுதியிருப்பார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இயல் 8 பகுதியில் இருக்கிற காலக்கணிதம். கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? இதற்கான பதில் முத்தையா. கலங்காதிரு மனமே என்ற முதல் பாடலை கண்ணதாசன் எழுதிய ஆண்டு. இவருடைய ஃபஸ்ட்டு பாட்டுங்க.
எப்போ எழுதினாருன்னா 1949 எழுதினார். கண்ணதாசனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது? இதற்கான பதில் சேரமான் காதலி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இயல் 8 பகுதியில் இருக்கிற ராமானுசர் நாடகம். பொறுத்துக. இதற்கான பதில் சண்பக மலர் நாளுக்கு ஒரு முறை மலரும், பிரம்ம கமலம் ஆண்டுக்கு ஒரு முறை மலரும், குறிஞ்சி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும், மூங்கில் தலைமுறைக்கு ஒரு முறை மலரும். கிடைப்பதற்கு அரிய பிறவி பிணியை தீர்க்கும் அருமருந்தாக ராமானுஜர் கூறிய நூல் எது? இதற்கான பதில் திருமந்திரம். கூர்வேல் குவைய மொயம்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே, இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் எது? இதற்கான பதில் மதுரை காஞ்சி. பிரான்மலை உள்ள மாவட்டம் எது? இதற்கான பதில் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. அடுத்து நாம் பார்க்க போகிறது இயல் 8 பகுதியில் இருக்கிற பாவகை அலகிடுதல். யாப்பின் உறுப்புக்கள் எத்தனை? இதற்கான பதில் யாப்பின் உறுப்புக்கள் 6. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. பா எத்தனை வகைப்படும்? இதற்கான பதில் பா 4 வகைப்படுங்க. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. பொறுத்துக. இதற்கான பதில் செப்பல் ஓசை கொண்டது வெண்பா, அகவல் ஓசை கொண்டது ஆசிரியப்பா, துள்ளல் ஓசை கொண்டது கலிப்பா, தூங்கல் ஓசை கொண்டது வஞ்சிப்பா. திருக்குறள், நாலடியார் ஆகியவை எந்த ஓசையால் ஆனவை? இதற்கான பதில் செப்பல் ஓசையால் ஆனது. இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருப்பது என்ன? இதற்கான பதில் அகவல் ஓசை. அகவல் ஓசை கொண்ட நூல்களுள் தவறானது எது? இதற்கான பதில் எல்லாமே கரெக்டு தாங்க, தவறானது எதுவுமே இல்லை. சங்க இலக்கியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை எல்லாமே அகவல் ஓசை கொண்டது. ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடிவது எது? இதற்கான பதில் வெண்பா. வெண்பாவுடைய ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு, இதில் எந்தோ ஒன்றில் தான் முடியும். டேஸில் முடிப்பு ஏகாரத்தில் முடித்தல் சிறப்பு. இதற்கான பதில் ஆசிரியப்பாவுடைய முடிப்பு ஏகாரத்தில் முடித்தல் சிறப்பு. வெண்பாவில் எத்தனை வகைகள் உள்ளன? இதற்கான பதில் வெண்பாவில் 5 வகை இருக்குங்க. 5 வகை இருக்குது. ஆசிரியப்பாவில் எத்தனை வகைகள் உள்ளன? இதற்கான பதில் ஆசிரியப்பாவில் 4 வகை இருக்குது. ஆசிரியப்பாவின் வகைகளில் சரியானது எது? இதற்கான பதில் நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலை மண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா எல்லாமே சரியானது தான். 4 வகை இருக்குது. குரல் வெண்பாவின் தகவல்களில் தவறானது எது? இதற்கான பதில் 2 அடிகளாக வரும், கரெக்டு. முதலடி 4 சீராக அமையும், கரெக்டு. 2ஆம் அடி 3 சீராக அமையும், கரெக்டு. ஏகாரத்தில் முடியும், தவறு. ஏகாரத்தில் முடியாது. பொறுத்துக. இதற்கான பதில் செப்பல் ஓசை என்பது இருவர் உரையாடுவது போன்ற ஓசை. அகவல் ஓசை என்பது ஒருவர் பேசுகிற மாதிரியும் அல்லது ஒருவர் சொற்பொழிவு ஆற்றுதல் போன்றும் இருக்கும். துள்ளல் ஓசை என்பது ஓசை தாழ்ந்து உயர்ந்து வரும். தூங்கல் ஓசை என்பது சீர்தோறும் தாழ்ந்தே வரும். ஓரசை சீர்களை பொறுத்துக. இதற்கான பதில் நேர் என்றால் நாள், நிறை என்றால் மலர், நேர்பு என்றால் காசு, நிறைவு என்றால் பிறப்பு. ஈரசை சீர்களை பொறுத்துக. இதற்கான பதில் நேர்நேர் தேமா, நிறைநேர் புளிமா, நிறை கருவிலம், நேர்நிறை குவிலம். ஈரசை சீருடன் நேர் சேர்வது என்ன? இதற்கான பதில் ஈரசை சீரோட நேர் சேர்ந்தால் அதை காய்ச்சீர்னு சொல்லுவாங்க. ஈரசை சீருடன் நிறை சேர்வது என்ன? இதற்கான பதில் நிறை சேர்ந்தால் அதை கனிச்சீர்னு சொல்லுவாங்க. சேரர்களின் பட்டப்பெயர்களில் பொருந்தாதது எது? இதற்கான பதில் கொல்லி, வெற்பன், மலையமான் இதெல்லாமே சேரர்களுக்கு உரியது. கிள்ளி என்பது சோழர்களுக்கு உரியது, இது தவறு. ஓடையில் ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடை மலர்ந்த சுகந்த மணமலரே என்று பாடியவர் யார்? இதற்கான பதில் இப்படி பாடியவர் வள்ளலார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 9வது இயலை பார்க்க போகிறோம். கடைசி இயலுங்க, இதோட இந்த வீடியோ முடியுது. ஆனால் வீடியோ இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே போகும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.
சரி, ஓகே, நம்ம பார்க்கலாம். கருத்தாளமும் வாசக சுவைப்பும் கலந்து இலக்கியங்களை படைத்தவர், மனிதம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர் யார்? இதற்கான பதில் ஜெயகாந்தன். குடியரசுத் தலைவர் விருது பெற்ற ஜெயகாந்தனின் நூல் எது? இதற்கான பதில் உன்னைப்போல் ஒருவன். சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஜெயகாந்தனின் நூல் எது? இதற்கான பதில் சில நேரங்களில் சில மனிதர்கள். சோவியத் நாட்டு விருது பெற்ற ஜெயகாந்தனின் நூல் எது? இதற்கான பதில் இமயத்துக்கு அப்பால். பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தியின் வாழ்க்கை வரலாற்றை ஜெயகாந்தன் தமிழில் மொழிபெயர்த்த நூல். இதற்கான பதில் வாழ்விக்க வந்த காந்தி. இந்த பேரில் மொழிபெயர்த்திருப்பார். முன்சி பிரேம்சந்தின் வாழ்க்கை வரலாற்றை ஜெயகாந்தன் தமிழில் மொழிபெயர்த்த நூல். இதற்கான பதில் ஒரு கதாசிரியனின் கதை. எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் என்று ஜெயகாந்தன் யாரை புகழ்ந்தார்? இதற்கான பதில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். தர்க்கத்துக்கு அப்பால் என்ற சிறுகதை இடம்பெற்ற தொகுதி எது? இதற்கான பதில் யுகசந்தி அப்படிங்கிற தொகுதியில் தான் அந்த கதை இடம்பெற்றிருக்கு. சிறுகதை மன்னன் என அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான பதில் ஜெயகாந்தன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இயல் 9 பகுதியில் இருக்கிற சித்தாலு. நாகூர் ரூமியின் இயற்பெயர் என்ன? இதற்கான பதில் முகமது ரக்ஃபி. நாகூர் ரூமி 80களில் எந்த இதழில் எழுதத் தொடங்கினார்? இதற்கான பதில் கணையாளி அப்படிங்கிற இதழில் தான் எழுத ஆரம்பிச்சிருப்பார். நாகூர் ரூமியின் 3 கவிதை தொகுதிகளில் பொருந்தாதது எது? இவருடைய கவிதை தொகுதி 3ங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல். இந்த 3மே கவிதை தொகுதி. கப்பலுக்கு போன மச்சான் என்பது இவர் எழுதிய நாவல். சரிங்களா? இதுதான் பொருந்தாதது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இயல் 9 பகுதியில் இருக்கிற ஒருவன் இருக்கின்றான். ஒருவன் இருக்கின்றான் என்ற கதையை எழுதியவர் யார்? இதற்கான பதில் கு. அழகிரிசாமி. கரிசல் எழுத்தாளர்களின் வரிசையில் மூத்தவர் யார்? இதற்கான பதில் கு. அழகிரிசாமி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேம்பாவணி. தேம்பாவணி என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கான பதில் வீரமாமுனிவர். பொறுத்துக. இதற்கான பதில் சேக்கைனா படுக்கை, யாக்கை என்றால் உடல், பிணித்து என்றால் கட்டி, வாய்ந்த அப்படின்னா பயனுள்ள. கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியவர் யார்? இதற்கான பதில் திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவான் டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறார். இதற்கான பதில் அருளப்பன் என்றும் அழைக்கப்படுகிறார். கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார்? இதற்கான பதில் திருமுழுக்கு யோவான். வீரமாமுனிவர் திருமுழுக்கு யோவானுக்கு தேம்பாவணியில் டேஸ் என்று பெயரிட்டுள்ளார். இதற்கான பதில் கர்ணையன். பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று இறங்கி அழுதவர் யார்? இதற்கான பதில் கர்ணையன். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார்? இதற்கான பதில் சூசையப்பர். தேம்பாவணியில் உள்ள காண்டங்கள் எத்தனை? இதற்கான பதில் மொத்தம் 3 காண்டம் இருக்குது. தேம்பாவணியில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை எத்தனை? இதற்கான பதில் 36 படலம் இருக்குது. தேம்பாவணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? இதற்கான பதில் 3615 பாடல்கள் இருக்குது. தேம்பாவணி எந்த நூற்றாண்டில் எழுதப்பட்டது? இதற்கான பதில் 17ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. வீரமாமுனிவரின் இயற்பெயர் என்ன? இதற்கான பதில் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி. தமிழின் முதல் அகராதி எது? இதற்கான பதில் சதுரகராதி. தமிழின் முதல் அகராதியை எழுதியவர் யார்? இதற்கான பதில் வீரமாமுனிவர். தொன்னூல் விளக்கம், பரமார்த்த குறுகதை ஆகியவற்றை எழுதியவர் யார்? இதற்கான பதில் வீரமாமுனிவர். வீரமாமுனிவருக்கு இஸ்மத் சன்னியாசி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? இதற்கான பதில் சந்தா சாஹிப் தான் கொடுத்திருப்பாரு. இஸ்மத் சன்னியாசி என்பது எந்த மொழிச்சொல்? இதற்கான பதில் பாரசீக மொழிச்சொல். இஸ்மத் சன்னியாசி என்ற சொல்லின் பொருள் என்ன? இதற்கான பதில் தூய துறவி. வீரமாமுனிவர் எத்தனை மாதங்களில் உருது மொழியை கற்றார்? இதற்கான பதில் 2 மாதங்களில் கற்றுக்கிட்டாரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அக்கரை. கல்யாண சுந்தரம் டேஸ் என்ற பெயரில்
கதை இலக்கியத்திலும் பங்களிப்பு செய்து வருகிறார்? இதற்கான பதில் வண்ணதாசன். கல்யாண்ஜியின் கட்டுரை தொகுப்பு என்ன? இதற்கான பதில் அகமும் புறமும். கல்யாண்ஜியின் பல கடிதங்கள் தொகுப்பு, அவர் நிறைய கடிதம் எழுதியிருக்காரு, அதை தொகுப்பாக மாற்றி வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் சில சிறகுகள் சில பறவைகள். கல்யாண்ஜியின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற சிறுகதை தொகுப்பு எது? இதற்கான பதில் ஒரு சிறு இசை. இதுக்காக வாங்கியிருப்பார். ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்த ஆண்டு எது? இதற்கான பதில் 2016 கொடுத்துருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அணி. இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது என்ன? இப்படி சொன்னாங்கன்னா அதுக்கு பேர் தற்குறிப்பேற்ற அணி. தீவகம் என்ற சொல்லின் பொருள் என்ன? இதற்கான பதில் தீவகம் என்றால் விளக்கு என்று அர்த்தம். எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் என்று கூறும் நூல் என்ன? இதற்கான பதில் தண்டி அலங்காரம். அவ்வளோதான் நண்பா, நம்ம 10ஆம் வகுப்பை சிறப்பாக முடிச்சிட்டோம். ஆல்ரெடி 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்புக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், 8ஆம் வகுப்புக்கும் வீடியோ போட்டிருக்கோம். இன்னும் 9ஆம் வகுப்பு மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. அதையும் நான் ரெடி பண்ணி போட்டு விட்றேன். இது வரைக்கும் நம்ம போட்ட வீடியோக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்குது. தேவைப்படுறவங்க அந்த வீடியோக்களையும் பாருங்கள். ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.